போற்றி. திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி. கொல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமழி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் இழழ்த்தால் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் குடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அவர் தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி உயிராரும் ஒழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. ஆடக மதுரை அரசே போற்றி. உடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருந்தரும் அங்கையர்கண்ணி தாயாருடன் ஆகிய அருளரை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியனை செந்நிறையிலே ஆற்றுப்படுத்தி கருணை செய்யக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி இந்த எழிஞான பூசைக்கு வித்திட்டு பெருங்கருணை செய்திருக்கக்கூடிய நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகனுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்குடைய திருவடிகளையும் முக்கரங்களினாலே வணங்கி மகிழ்ந்து இல்லாமல்ல அருள்தரும் அரகதவள்ளி தாயாருடன் ஆகியவரை பட்டியம் பெருமானுடைய திருவருளால் தந்தம் பெருமக்களாக விளங்கக்கூடிய நாயன்மார் குருவருளாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானருடைய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் திருவருளும் குருவருளும் துணை செய்திருக்கிறது. அவ்வகையிலே இல்லாமல்ல திருவருளையும் குருவருளையும் மனமொழிமைகளாலே நீழ நினைந்து வணங்கி தொழுது தொடர்ந்து நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலே எம்பிரான் ஏனாதிநாதருடைய திருவரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல அதிசூரன் வஞ்சனையால் நம்முடைய நாயனாரை வெல்வதற்கு படைகளை வழியை திரட்டி கொண்டு வந்தார். நம்முடைய நாயனார் அதிசூரன் அறைகூவி போருக்கு அழைத்ததை ஏற்று போருக்கு புறப்பட்ட பொழுது நாயனாரிடம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த வீரர்களும் ஏற்கனவே பயிற்சி முடித்திருந்த வீரர்களும் வலிமை மிகுந்த சுற்றத்தாரும் எல்லாம் அவர்களாக வந்து சேர்ந்து கொண்டனர். அவ்வாறு ஊருக்கு புறத்தே போரானது நடைபெறக்கூடிய நிலையில் சேக்கிழார் பெருமான் ஒரு 4-5 பாடல்களிலே இந்த போரின் நடைபெறக்கூடிய அந்த நிலையை நமக்கு இந்த பாடல்கள் வடிவில் எடுத்து காட்டுகிறார். அதை நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். வாளொடு நீள் கை துடித்தன, மார்பொடு வேல்கள் குளித்தன, தோளொடு வாழி நிலத்தன, தோளொடு தோள்கள் தகைத்தன, தாளொடு வார்களை இற்றன, தாளொடு சூழ்சிரமற்றன, நாளொடு சீறி மழைப்பவர் நாடிய போர்சை களத்தினில். அந்த போர்க்களத்துல என்னென்ன நடந்தது அப்படின்னு அருமையா சொன்னார். நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். அங்க புறப்படக்கூடிய நிலையில் வாழும் படகையும் ஏந்தியவர்கள்,
அதிலிருந்து முந்தி கொண்டு செல்பவர்கள் 2 கையிலையும் வாள் ஏந்தி இருப்பவர்கள். அதன் பிறகு வேல், அதன் பிறகு வில்லோடு அம்பு. இதுல முத்திரத்தவரும் அவரவர்களுடைய வலிமையை காட்டுவதற்காக வந்திருக்கிறார். இப்ப இந்த 3 நிகழ்வையும், இந்த 3 போர்ப்படையும் அந்த போரிட்டதை சேக்கிழார் பெருமான் இந்த பாடல சொல்றார். அதுதான் வாள், வேல், வாளினா அம்பு. அந்த 3ஐயும் ஒரே பாடல சொல்றார். வாளோடு நீள்கை துடித்தன அப்படின்னா அந்த வாளை எடுத்துக்கொண்டு போரிட்டார்கள் இருத்திரத்திலையும். அப்படி போரிடும் பொழுது ஒருவர் வாள் வீச எதிரிருந்தவர் வாள் பிடித்த கையோடு அந்த கை துண்டிக்கப்பட்டு அந்த வாளோடு கை துடித்தது அப்படின்னார். அப்புறம் மார்போடு வேல்கள் குளித்தன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேல் என்பது நீக்கி, அதாவது தூரமா வர வர தாக்குவது, வாள் என்பது அருகில் இருப்பவரை தாக்குவது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த வேல் சென்று எதிர்த்து வரக்கூடிய பகைவருடைய மார்புல என்னாச்சு, துளைத்த உடனே அந்த குருதியினால் இந்த வேல் குளித்தது, போய் சென்று மார்பினை குத்தி அதுல ரத்தம் குருதி வந்தது, அதுல அந்த வேளானது குளித்ததுன்னு சொல்றார். அவரது தோளோடு வாழி நிலத்தன, வீரர்கள் எய்து அம்பு, அப்படியே அந்த வில்லில் அம்பு எய்கிறார்கள். அது அப்படியே அது சொல்றார், தோளோடு வாழி நிலத்தன. இப்ப வில் வீரர் வலிமை மிக்கவர், அது குறி பார்த்து எய்த அம்புகள் குறி தவறாம சென்று பகைவரை நிலத்துல வீழ்த்தியது. அந்த அம்பு பகைவர் மார்புல பாய்ந்து அந்த அம்போடு கீழே கிடக்கிறான். இததான் இந்த பாட்டுல விரிவா சொன்னார். வாளோடு நீள்கை துடித்தன, மார்போடு வேல்கள் குளித்தன, தோளோடு வாழி இழத்தன. இந்த தோளோடு தோள்கள் தகைத்தனர். அதாவது 2 பலகை வச்சிருந்தாங்க இல்லையா, 2 பலகையும் முட்டுகிறார். இதுல யாரு வீரம் மிக்கவர்? 2 பேரும் சரிசமமா போர். தோளோடு தோள்கள் தகைத்தன, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவன் இல்லைன்னு அப்படி போர் புரியக்கூடிய நிலை. இன்னொரு நிலை என்னாச்சு, தாளோடு வார்கழலிட்டன, வீரக்கடல் அணிந்திருக்கக்கூடிய அந்த கால், இந்த போர்ல பகைவரால் வெட்டப்பட்டது. இந்த கடலோடு அந்த கால்கள், அவற்றில் கட்டிய கடலும் அருந்து போய் காலோடு வீழ்கிறது. தாரோடு சூழ்சிரமற்றன, அப்படியே மாலை அணிந்து ஒரு வந்த அந்த பகைவருடைய தலைகள் என்னாச்சுங்க, சிரம் சூழ் தாரோடு சிரம் அற்றன, தும்பை மலரை அணிந்து அடையாள மாலைகளை சூடிக்கொண்ட வந்தவர்களுடைய சிரமெல்லாம் என்னாச்சுங்க, வெட்டப்பட்டு கீழே கிடக்குது. நாளோடு சீறி மலைப்பவர் நாடிய போர் செய் களத்தினில் இந்த காட்சியெல்லாம் காட்டுறார். நாளோடு சீறி மலைப்பவர், அதாவது நாள் வாழ்நாள், வாழ்நாளுடன் சீறி இழைத்த நாள் எல்லை. அப்படியே உயிர் போனாலும் சரி, இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்நாளையும் விடுத்து. இந்த போர் வீரர்களுக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்ல வெற்றி பெறணும், பகைவரை வீழ்த்தி வெற்றி பெற்றா அவர்களுக்கு வாழ்வு, இல்லைன்னா வீர மரணம், அது வாழ்வு. இது 2 தவிர ஐயோ அவனுக்காக பயந்துகிட்டு புறமதிக்கிட்டு ஓடுவது வாழ்க்கை இல்லை. அதுக்கு சாவதே மேல். இங்க நாளோடு சீறி மலைப்பவர், போரின்றி போர் வீரருக்கு வாழ்க்கை கிடையாது. போர் தான் அவனுக்கு வாழ்க்கை. அதுல ஒண்ணு பகைவரை வீழ்த்தணும், இல்லைன்னா அது அப்படி, அது இல்லாம வேற வாழ்க்கை வீண் வாழ்க்கை என்று சீறி மழைத்து நின்று போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த களத்துல. அடுத்து சொன்னாரு, குருதியின் நதிகள் பறந்தன, குருதியின் நதிகள் பறந்தன, குறை உடல் ஓடி அலைந்தன, பொறுபடை குரு துணி சிந்தின, புடைசொறி குடர்
உடல் பம்பின வெறுவர வெறுவை நெருங்கின விசியரு துடிகள் புரண்டன இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிரெதிர் அமர்சை பரந்தடை. இந்த பாடலே இந்த போர்க்களத்தை நமக்கு எப்படி அந்த யாப்பு அமைச்சிருக்கிறாரு சேக்கிழார் பெருமான். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க அந்த போர் செய்யக்கூடிய வீரர்களுக்கு என்ன வீரம் இருக்குதோ அதை நாம படிக்கிறவங்களுக்கும் குருதியின் நதிகள் பறந்தன அப்படிங்கிற அந்த யாப்பு அமைப்பு எப்படி பாடுறாரு. பொறுபடை அறுதுணி சிந்தின அங்க அடுத்த காட்சி காமிக்கிறார். இப்படி வாழ் வேல் வில் அம்பு இதை கொண்டு போரிட்டவர்கள் முதல் பாட்டுல கைகள் வாளோடு கிடந்தன, சிரம் தாள் எல்லாம் வெட்டப்பட்டு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த போர்க்களத்துல குருதியின் நதிகள் பறந்தன. நதி பறந்தன, நதிகள் பறத்தல்னா பறந்து விரிந்து ஓடுவதுன்னு அர்த்தம். எதுங்க நதிகள் சொன்னார் அப்படின்னா இந்த வாழ்படை வீரர்கள் பலகை வாழ் வச்சிருக்கிறவங்க அவங்களோட போரிட்டாங்க. அதுல மாண்டவர்கள் அந்த குருதி ஒரு பக்கம் ஓடுது. இந்த ஆண்ட வேல் வைத்திருக்கக்கூடிய அந்த திறத்தவர்கள் இந்த பக்கம் வில் அம்பு இப்படி ஒவ்வொரு பக்கமும் போர் செய்தார்கள். அதனால குருதியின் நதிகள் பறந்தன அப்படின்னார். ஆறு போல ஓடுகிறதா ரத்த வெள்ளம். அப்புறம் குறைவுடல் ஓடி அலைந்தன. குறைவுடல்னா தலையில்லாத உடல், தலை குறைந்த உடல், அதான் குறைவுடல் அப்படின்னு நம்ம சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப வாள் வேல் வில் மூவகை படைகள் வெவ்வேறு இடங்களில் மூன்று போர் செய்கிறார்கள். இரத்த வெள்ளம் நதிகள் போல பரது. இப்ப மழை பெய்தால்தான் ஆறு பெருகும் இல்லையா? இது ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவங்க திரண்டு வர்றதை பார்க்குறப்பயே நம்ம முதைய சிந்திச்சோம். சேக்கிழார் பெருமான் தூர காட்சின்னு அப்படி பார்த்தீங்கன்னா கருத்த மேகம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் கூட்டமா வேகமா போனா எப்படி இருக்கும் அது போல இவர்கள் படகை ஏந்தி கொண்டு போறாங்க. இடையில அந்த அவங்க கையில் வச்சிருக்கிற வால் மின்னல் போலன்னு சொன்னார், ஞாபகம் இருக்குதா? அந்த மழை என்று சொன்னார். மேகம் என்ன பண்ணும்? மழை பொழியும். இப்ப மழை இருக்குதா? இங்கே ரத்த வெள்ளம்னார். எவ்வளவு பாருங்க அந்த சேக்கிழார் பெருமான் இருக்கும். அங்கேயே சொல்லிட்டார் மேகம்னு. அந்த ஆரவாரம் மேகம், அதுல இருக்கக்கூடிய இடி முழக்கம் போல, மின்னல் போல, மேகம் போல அப்படின்னு சொல்லிட்டார். மழை பெய்தது, இப்ப வெள்ளம் ஓடுகிறது. என்ன வெள்ளம்? ரத்த வெள்ளம். அப்ப நீங்க அந்த இதை சொல்லக்கூடாது கூட வெறுமனே ரத்த வெள்ளம்னு சொல்லாம இந்த வெள்ளம் எப்போ வரும்? மழை பொழிந்தாதான வருங்கிறத முன்னாலேயே அந்த பாட்டிலேயே சொல்லிடுறாரு. ஏற்கனவே நம்ம அந்த பாடலையே முன்னாடியே சொல்லிட்டார். மேகத்தை சொல்லி, மின்னலை சொல்லி, இடி முழக்கத்தை சொல்லிட்டார். அப்ப அந்த தலையற்ற உடல்கள் முண்டம் அப்படின்னு சொன்னா தெரியும். அதுதான் தலை இல்லாத உடல், குறை உடல் அப்படின்னாரு. அது என்னாச்சு? தலை அறுபட்ட உடனே அது அந்த உடல் துடிக்கிறது. ரத்த ஓட்டமும் உயிர் சக்தியும் ஓயும் வரை துள்ளி அலைவது. அடுத்தது பொறுபடை அருள் துணி சிந்தின. படை வெவ்வேறு படைக்கலங்களை உடைய அந்த படை வீரர்கள் அவரவர் திறத்தில போரிட்டதனால அவரவர்கள் எதிரணியினால் வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறார்கள். என்னென்ன படை? உரு துணி சிந்தின. துண்டம் அப்படின்னா இங்க போன பாடல சொன்னாரு. அந்த கை தனியா கிடக்குது, கால் தனியா கிடக்குது, தலை தனியா கிடக்குது. இதுதான் துணி. ஒரு படை ஒரு அரு துணி சிந்தின. அறுக்கப்பட்ட துண்டங்கள், உடம்புல இருந்து வெட்டப்பட்டு தனியாக கிடக்கக்கூடிய உடல் பாகங்கள் அப்படியே அது கிடக்குது. அது எப்படி இருக்கும்? நீ கையில் உடம்புல இருந்து விடுபட்டா உடனே அது அப்படியே கிடக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அதனுடைய அசைவு இருக்கும் இல்லையா? அந்த ரத்த ஓட்டம் இருக்கிறவர்கள். அப்படி துணி துண்டமாக துணிக்கப்பட்டது. அடுத்தது அந்த வாளினால் வயிற்றில் தாக்கப்பட்டதனால குடை சொறி குடர் வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பம்பின அப்படின்னார். அப்படியே வயிற்றில வாளும் வேலும் அம்பும் தாக்கப்பட்டதனால உள்ள இருக்கக்கூடிய குடல் என்ன ஆயிடுச்சு? குடல்னு சொல்லக்கூடாது.
அப்பர் சாமியை பாடியிருக்கிறார். கூற்றாயினவாறு விளக்குகளில் பதிக நம்ம பாடியிருக்கோம். குடரோடு துடக்கி முடக்கியிட அப்படின்னார். அந்த குடரோடு உடல் பம்பினர், உடல் பம்பினர். உடம்புல இருந்து பம்புதெல்லாம் வெளியே வர்றது. என்ன அப்படி பம்பிட்டு இருக்கிறன்னு கேட்கறதுல என்ன பண்ணுது, அப்படியே வெளியில வர்றது, எட்டி பார்க்கறது. ஏன் வயிறுலாம் இந்த வால் வேல் அம்பு எய்ததுனால வயிறு என்ன ஆயிடுச்சு, கிழிந்தது. அதனால 2 பக்கமும் உடலின் பக்கங்களில் குடர் வெளிவந்து கிடக்குது. நீங்க வெறுவை நெருங்கின பின்னால சொல்றப்ப தெரியும். நீங்க அந்த கழுகு காகம் 2ஐயும் சொன்னார். ஏற்கனவே காகம் சொல்லிட்டார். படைகள் புறப்படும் பொழுதே காகம் என்ன பண்ணுச்சு, நமக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா சொன்னார். அடுத்து கழுகுகள் வரப்போது அதை சொல்ல போறாரு. அப்ப இந்த குடர் இங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் தெரியும். ஏன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குடர் 34 அடி நீளமுடையது. சீக்கிய செய்ய குறிச்சிருக்கிற உரையில் 34 அடி நீளம். என்ன, நாம தண்ணி பைப்பு போட்டுக்க பாருங்க, குடிநீர் குழாய் மாதிரி நம்ம உடம்புல நம்ம வயிற்றுல அது எப்படி இருக்கும், அப்படியே இந்த 30 அடி நீளம் 34 அடி நீளமும் அப்படி எங்க இருக்குதுங்க, வயிற்றுக்குள்ள பெருமானுடைய எப்படி படைச்சிருக்கிறாரு பாருங்க. அது அப்படியே குழாய் போன்று சுருளாக வயிற்றுக்குள் ஊறுபட்ட திறப்பின் வழியே அப்படியே இருக்குது. எதுக்குங்க வயிற்றுக்குள்ள குடர் அப்படின்னா, நாம உண்ணக்கூடிய உணவை என்ன பண்ணணும், செரிமானம் பண்ணணும், சீரணிக்க வேண்டும். அதான் தன்னுடைய வேலை. இந்த இடத்துல பம்புதல் நிறைதல் ஒரு பொருள். அதனால அப்படியே இந்த உடல் வயிற்றிலிருந்து அப்படியே வெளிப்பகுதியில் சுரிந்து கிடக்கிறது. உள்ள இருக்கிறவர் இருந்தா அது அப்படியே சுருண்டு அழகா இருக்கும். நாம ஒரு பொருளை அடுக்கிறோம், சரியான முறையில் இருக்கிறப்ப தான் அது கலைஞ்சது. என்னங்க, இந்த இடத்துல ஒரு வரிசையா அடுக்கிறோன்னு வைங்க, அது வரிசையா இருக்கிறப்ப அது ஒழுங்கு அப்படியே இருக்கும். இவ்வளவு உயரம் எடுக்கினாலும் அதே சரிஞ்சதுன்னு என்ன ஆயிடும், இந்த இடப்பரப்பு முழுக்க இல்லைங்களா. அது போல நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறவர்களும் அதுக்கு உண்டான இடம் எவ்வளோ, கொஞ்சம் தான். அது அப்படியே இப்ப என்ன ஆயிடுச்சு, வயிறு கிழிந்ததுனால சொரிந்து உடை சொரிந்தது சொன்னார். அடுத்தது வெறுவர எருவை நெருங்கின. எருவைனா கழுகுகள். அப்ப நிறைந்தன அப்படின்ட்டார். எதுக்கு, கழுகுகள் இறந்தவர்கள் உடலை பிணங்களை தின்பதற்காக கூடியது. போருக்கு புறப்படும் பொழுதே இயற்கையினால் அதை அறிந்து காகங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தன. ஆனா எருவை கழுகுகள் அப்படி கிடையாது. அப்போ காகத்தை போல் எதிர்பார்த்து காத்தில்லாம அவர்கள் உயிரற்ற பின் பிணமும் நினமும் கண்ட பின்னர் அவற்றை உண்ணக்கூடும். இப்ப காகம் பார்த்துட்டு இருக்குது, அதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சது. ஆனா என்ன பண்ணுது காகம், உயிர் போயிடுச்சா அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. ஆனா கழுகுகள் அப்படி கிடையாது. அதுக்கு இறதான் முக்கியம். அவங்க உயிர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. அப்போ காகம் உயிர் போன பின்னால்தான் அது பிணம், அதை உண்ணணும்னு பார்த்துட்டு இருக்குது. அறிவு இருக்கு. ஆனா அறிவு கூர்மையற்ற கழுகுகள் அப்படி கிடையாது. உயிரோட இருந்தாலும் என்ன பண்ணோம், பெரிய பருந்துகள் அந்த கழுகுகள்லாம் உயிரோடையே தூக்கிட்டு போய் இரையாக்கி கொள்வதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா. கழுகு கீழே வந்தாவே தெரியும் அதனுடைய நிலை. இன்னும் பெரிய பருந்துகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இவன் உயிர் இருக்குதா இல்லையா, இவனை சாப்பிடலாமா இல்லையான்னா பார்க்காது. அதுக்கு தேவைன்னா
அதுபோல கழுகுகள் பெரிய உருவம் உடையது. அந்த பெரிய உருவமாக உடைய கழுகுகள் கொடுமை பெற உடல்களை புடுங்கி திங்கக்கூடியது. மனித உடலை தூக்கி கொண்டு பறந்து செல்லக்கூடியது அந்த எருவை என்று சொல்லக்கூடிய கழுகு. என்ன பண்ணுச்சு கழுகு? வந்துச்சு, விசியறு துடிகள், விசியறு துடிகள் புரண்டன அப்படின்னார். விசி, விசினா அப்படி கட்டுதல், விசியறுனா கட்டு, விசித்தல்னா கட்டுதல். அப்போ கட்டப்பட்ட வார், போர் முனையில் அப்படியே அங்க சங்கு துடி போன்ற முழக்கமெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்க போர் வந்ததுனால வீரர்களே எல்லாம் மாண்டு போறாங்க. மற்றதெல்லாம் என்ன ஆகும்? அப்போ அந்த கழுகுகள் இறந்தவர், குத்துமுறி கொலை உரிமை சொல்றமே, அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணிச்சான்? இந்த குடல் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு போதும். அது மாதிரி ஒரு காட்சியை போர்க்களத்துல காமிக்கிறார். இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிர் எதிர் அமர்சை பரந்தலை. போரில் எதிர்த்து, அமர்னா போர், போர்க்களம், பரந்தலைனா போர்க்களம். போர்க்களத்துல இவ்வாறு நடந்தது. நீலிடை முடிகி நடந்து எதிர்நேர் இருவரில் ஒரு வன்தொடர் தாயிரு தொடையற முன்பெயர் சாரிகை முறைமை கடிந்தன. வாளொடு விழுமுடல் வென்றனன் மார்பிடை அறமுன் எரிந்திட ஆணியின் அவனும் மறிந்தனன் ஆயினர் பலர் உலர் எங்கனும் சொன்னார். அடுத்து சொல்றார், காலத்தாலும் இடத்தாலும் நீண்டது. நீலிடை, நீலிடை முடுகி நடந்தது அப்படிங்கிறார். அப்ப நீல் அப்படின்னா நீண்ட. எப்படி நீண்ட? காலத்தாலும் இடத்தாலும் நீண்டது. முடுகி நடந்தது, ஓடுவதற்கும் நடப்பதற்கும் இடைப்பட்ட வேகம். ஓடவும் இல்லை, நடக்கவும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவுல. எப்படிங்க? போர் செய்யறவங்க வேகமாகவும் ஓடல, நடந்தும் போக முடியாது, இதுக்கு இடைப்பட்ட ஒரு இது. அந்த நிலையில இந்த இரு வீரர்களும் நேரத்தாலும் தூரத்தாலும் வாள் வீசி இது போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நீலிடை முடுகி நடந்து எதிர்நேர் இருவரில் அப்படின்னார். ஒரு வன்தொடர் தாழ் இரு தொடை அற. அடுத்த ஒரு காட்சி காமிக்கிறாரு. அதாவது மேற்கொண்டு வீரர்கள் தாக்க வருவதை தடுப்பதற்கு என்ன பண்ணுவாங்க? இருந்து வரவனுடைய காலை வெட்டிட்டா என்ன ஆயிடும்? அவன் வரமாட்டான் மேற்கொண்டு. அப்போ தொடர்ந்து அவன் பொருதுதற்கு துணையாயிருந்த இரண்டு காலையும் எப்படிங்க? இரு தொடை அறமும் பெயர். தொடையோட ரெண்டு காலையும் அற்று விழும்படி இரண்டு கால்களும் தொடையளவில் வெட்டப்பட்டு வேறாக விழுந்தது. இந்த உடம்பை தாங்கிறதுக்கு ரெண்டு காலு தான். இந்த ரெண்டு காலும் போனச்சுன்னா என்னாச்சு? அதனால உடற்பகுதி என்னாச்சு? சாரிகை முறைமை தடிந்தனன் வாளொடு விழும் உடல் வென்றனன். அப்ப அந்த உடம்பு என்னாச்சு? கையில வாளோட கை மட்டும் துடிச்சு கிடந்தது. இப்ப உடம்புல கையும் இருக்குது, வாளும் இருக்குது. ஆனா உடம்பு கையில பிடிச்ச வாளோட கிடக்கு. இப்படி விழும் உடல் வென்றனன் ஆளியின் அவனும் எப்படி சாரிகை முறைமை தடிந்தனர். பல வகையால் தற்காப்பு செய்து வந்து போர் செய்த இவர்கள் அந்த சந்தர்ப்பம் பார்த்து, நான் பின்னால விரிவா சொல்ல போறாரு, சந்தர்ப்பத்தை பார்த்து அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் வாய்க்கிறப்ப அந்த நொடி பொழுதுதான் கொஞ்சம் அப்படியே இந்த வாள் தப்பும் பொழுது அடுத்தவன் எதிரில் இருக்கிறவன் வீழ்த்தி விடுவான். அதுதான் சாரிகைனர். சாரிகை என்பது இந்த வாள் வீசுவது. வீசிக்கொண்டே இருக்கும் பொழுது இவன் வீசுற வாள்ல அவன் எதிர்க்கு இருக்கிறவன் தப்பிச்சிட்டான். தப்பிச்ச பிறகு என்னாச்சு?
தப்பனவன் சும்மா விடுவானா? அடுத்த நொடி என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான். தப்பிச்சுட்ட மறுபடியும் ஒருக்கா வானெல்லாம் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அவன் வீசன வாளுக்கு நான் தப்பிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? உடனே அவனை வீழ்த்தி விடுவேன். அவ்வளவுதான். அடுத்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. சாரிகை முறைமை தடிந்தன. ஒவ்வொருத்தரும் யாரு சான்ஸ் கிடைக்குதோ, கையை வெட்ட சான்ஸ் கிடைக்கும், பூரா கையை துணித்தான். அம்பு வெட்டவெல்லாம் அம்பு. இந்த மாதிரி யாருக்கு வீரம்? ஆழியின் அவனும் மரிந்தனன். சிங்கம் போன்ற அவனும். ஒவ்வொரு வீரரும் சிங்கம் போல போரிடுகிறார்கள். அதனால இவனோடு அவனும் என இறந்தது சொன்னார். ஆழியின் அவனும் மரிந்தனன். இப்ப இந்த சாரிகை முறைன்னு சொல்றாரு. ஒண்ணு தப்பனவன் தாக்குவது, இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் அதே வேகத்துல வராங்க. இவன் தாக்குவதும் எதிரில் இருக்கிறவன் தாக்கணும் ஒரே மாதிரி இருக்கான். சாரிகை. இப்ப என்ன ஆச்சு? ரெண்டு பேருமே விழுந்தான். வேல் எடுத்து குத்துறானா, இவனும் குத்தனா அவனும் குத்தனா, ரெண்டு பேரும் மாறி வேலு, ரெண்டு பேரும் விழுந்துட்டான். ஆழியின் அவனும் மரிந்தனன். யாரு? தாக்கனவனும் போயிட்டான், தாக்குண்டவனும். இது சாரிகை முறை. அதுமோடியும் அடிந்து கிடக்கிறார்கள். ஆயினர் பல உளர். இப்படி தாக்கப்பட்டவன் உடல் வீழுவதற்கு முன்னர் தாக்கியவன் உடலும் விழுகிறது. இப்படியாப்பட்ட நிகழ்ச்சி இந்த பாடல்ல அருமையா சொன்னார். ஆயினர் பலர் உளர் எங்கனும். இவ்வாறாக இறந்த வீரர்கள் இந்த போர்க்கள முழுக்க எங்கெங்கும் கிடக்கிறாங்க. கூர்முனை அயில் கொடு முட்டினர் மூடிமுன் உருவிய தட்டுடன் நேருரம் உருவ உறப்புடன் நேர்பட எதிரெதிர் குத்தினர். ஆருயிர் கழியவும் நிற்பவர் ஆண்மையில் இருவரும் ஒத்தமை போரிடு படைகொடு அளப்பவர் போல்பவர் அளவிலர் பட்டனர். கூர்முனையுடைய வேல் படை எடுத்தது. வாலு அது மாதிரி வேல். வேல் முன்னால் நீக்கிய பலகையும் மார்பு அப்படி தன்னுடைய பலம் முழுவதையும் கொடுத்து இந்த வேலை இங்கிருந்து வீசி விடுறப்ப என்ன ஆகும்? பலகையை கொண்டு தடுத்தாலும் பலகையை உடைச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணோம்? மார்புல குத்திடும். அதான் சொன்னார். கூர்முனை அயில் கொடு முட்டினர் கூடி உன் உருவிய தட்டுடன் நேர் உரம் உருவ. அப்படி வேகமா போன அந்த வேல் பலகை வச்சிருந்த கையில அந்த பலகையும் உடைச்சி அந்த கூர்மை அப்படியே போய் மார்புல குத்திச்சான். அதே மாதிரி அவன் விட்டான் பாருங்க. அவன் விட்ட வேலும் வந்து குத்திச்சு. நேர்பட எதிர் எதிர் குத்தினர். ரெண்டு பேரும் நேருக்கு நேரா குத்தினர். அப்போ எதிர் எதிர் உறப்பாய் குத்தினார்கள். இருவர் தத்தம் உயிர்களும் போயின. ஆர் உயிர் கழியவும் குத்தினர். ஆர் உயிர் கழியவும் நிற்பவர் ஆண்மையில் இருவரும் ஒத்தமை. ரெண்டு பேரு வீரமும் எப்படி இருக்குங்க? சரிக்கு சரியா இருக்குது. அப்பேற்பட்ட நிலை. போல் அடு படைகொடு அளப்பவர் போல்பவர் அளவிலர் பட்டனர். இடத்துல ஆருயிர்னு சேக்கிழார் சொன்னாரு. சென்ற வகுப்புலயே பார்த்தோம். ஏன்னா உயிர் என்பது எல்லாருக்கும் முக்கியம். ஆனா மானுட பிறவியில இந்த உயிர் என்பது மிக உயர்ந்த சிறப்பு உடையது. அதனால உயிருக்கு சிறப்பு கருதி என்ன சொன்னார் சேக்கிழார் பெருமான்? ஆறு உயிரினார். இந்த உடலுக்கு ஏதாவது சொன்னாரான்னு பாத்தீங்கன்னா, துண்டம் அப்புறம் உண்டம் தான் சொல்லியிருக்கிறார். அதான் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்ன பார்த்தோம் பாடல். ஆனா உயிரை சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாரு? ஆறு உயிர் சிறப்பின்னு சொல்றார். மார்பு பிளப்ப வேளால் குத்துண்டு உயிர் போக உடம்புக்கு அழிவு உண்டே தவிர உயிருக்கு அழிவில்லை. அதனால ஆறு உயிர்னா உடம்பு போகும், உடலிலிருந்து
போகக்கூடிய உயிர் என்னைக்கு அழியாது. உயிர் போன உடம்பு அழியக்கூடியது. கழிய அப்படின்னாரு பாருங்க, சொன்னார். அதனால இந்த பாடல்ல அருமையா இந்த 6 உயிர் அப்படின்னு அருமையா சொல்றார். இந்த 2 பேருடைய உடல்களும் வீழாது அப்படி நின்றது எப்படி? அவங்களுடைய வீரத்தினால். 2 பேருடைய வீரமும் சரியாக இருந்தது. அந்த காட்சி எப்படின்னு பாருங்க. சீகேசிய சொல்றாரு, நாற்காலி போல. இப்படி அப்படின்னா அவனும் வந்து இப்படி குத்தனா, அவனும் குத்தனா, 2 பேர் உடலும் எப்படி இருக்குதுங்க? அப்படியே நிக்குது. இவனும் குத்தனா அவனும் குத்தனா அப்படியே நிக்குது, நாற்காலி போல. நேர் எதிர் எதிர். ஏன் 2 பேரும் பிடி விடல. உடம்புல இருந்து உயிர் போறவெல்லாம் பிடி என்னாச்சு? விடல. ஐயா நானா பார்த்தல, அது ஒரு உடம்பு கீழே விடல. இவனுக்கு 2 காலு, அவனுக்கு 2 காலு, மொத்தம் நாற்காலி போல அப்படியே அப்படியே நிக்குது. அதான் ஆண்மையில் போல்பவர் அப்படின்னு அருமையா சொன்னார். ஆண்மையில் இருவரும் ஒத்தமை. அவ்வளவு வீரம் இந்த போர்ல. இந்த வீரத்தை தான் இந்த பாடல்ல சொல்லிட்டு இருக்கிறார். பொச்சிலை வளைய எதிர்ந்தவர் புற்றரவணைய சரம்பட விற்படை துணியவும் நின்றினர். இப்ப வாளோடு நீழ்கை துணித்தனன்னு சொன்ன பாட்டுல 3 படைகளையும் சொல்லிட்டார். அதன் பிறகு தனித்தனியா வாள், வேல், அடுத்தது இப்ப சொல்ல போறது வில்லு. நீங்க அதுக்கு முன்ன பாட்டுல என்ன சொன்னாரு? கூர்முனை அயில் வேல் சொன்னார். அதுக்கு முன்ன பாட்டுல பாத்தீங்கன்னா தாயிரு தொடை அற, வாளினால் வெட்டினாதான் கால் அரும். அதுக்கு முன்ன 2 பாடலையும் முப்படையினாலேயும் நடந்த விளைவு சொன்னாரு. அடுத்தது ஒவ்வொரு படையும் சிறப்பா என்ன பண்ணுச்சு. 2 இங்க ஒரு 3 பாட்டு, மொத்தம் 5 பாட்டு. என்னங்க இதை இவ்வளவு விரிவா சேக்கிலார் சொல்லணுமா? கடந்த வகுப்புலயே சொன்ன மாதிரி அந்த வீரம் உடையவர்களுக்கு இது உணர்வுபூர்வமான ஒண்ணு. ஏன்னா இந்த திருத்தொண்டர் புராணத்தை செய்தவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஒரு அமைச்சர். மறந்துடக்கூடாது, சேக்கிழார் பெருமான் அமைச்சர். நீங்க இதை எவ்வளவு நயம்பட அவர் சொல்லி இருக்கிறார். மன்னன்ட்டு அமைச்சரா இருந்தவர் இல்லையா? நீங்க முப்படையினால் என்ன நடந்ததுன்னு ஒரு பாட்டுல சொன்னாரு, அதனுடைய விளைவு ஒரு பாட்டுல சொன்னாரு. 3வது பாடல்ல வாளினால் உடல் தாங்கிய தொடைகள் 2ம். அப்ப நீங்க என்ன அளவுக்கு அவங்க வாழ் பயிற்சி பெற்றிருக்கணும். நீங்க இதை வந்து அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணுமே தவிர, நான் போன வகுப்புல சொன்ன மாதிரி போர் வீரருக்குரிய அறத்தோட பார்க்கணுமே தவிர நம்ம அறத்தோட பார்க்க கூடாது. அப்படின்னு பார்க்க கூடாது. நீங்க அந்த ஒரு போர் வீரரா நினைச்சு பாருங்க. நீங்க அந்த வாளினால் வீசும் பொழுது 2 தொடைகளும் அறப்பட்டு அந்த உடல் வீழுகிறதுனா, அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த வீரர் பயிற்சி எடுத்துருமா, அவனுக்கு அந்த தோல் வலிமை எப்படி இருந்துரும் இல்லையா? பயிற்சி கொடுத்த ஒரு ஏனாதிநாதர்ல இப்படிதான் பார்க்கணும். அப்ப என்ன வலிமை அந்த காலத்துல வீரர்களுக்கு என்ன வலிமை இருந்ததுன்னு நாம பார்க்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் நாகரிக உலகம். இன்னைக்கெல்லாம் துப்பாக்கி வந்துருச்சு, இல்லை வெடிகுண்டு வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல போய் எவ்வளவோ நடக்குது. இதெல்லாம் வீரமானா இது ஆண்மை இல்லை. சேக்கிலார் சொல்றாரு, இங்க இந்த போர்ல ஆண்மையில் இருவரும் ஒத்தமை அப்படின்னாரு. ஏன்? எது வீரம்? நேருக்கு நேர் நின்று சம வலிமையுடையவனோடு தக்க வலிமையுடையவனோடு போர் செய்வதுதான் வீரம். எல்லாம் அப்படிதான், வாழ்க்கையும் அப்படிதான். வலியான் வலியானோடு, அதுதான்
நீதி இல்லைன்னா திருச்சிற்றம்பலம். வலிமை உடைய ஒருவன் வலிமையுடையவரோடு என்ன பண்ணணுங்க? அதுதான் ஆண்மை. இக்கால போர்லாம் நாம பார்த்தோம்னா அந்த நோக்கத்துல பார்க்கணும். சரி, ஒரு வேலை அடுத்தது வேலுக்கு வாங்க, வாழம் அடுத்தது அடுத்த பாட்டுல வேலு சொல்றாரு. வேலை வேகமா பண்றாரு. முருகப்பெருமான் வேலை விட்டார். சூரபதுமன் இல்லையா? இங்க வேள்படை அதுக்கு என்ன சொன்னார் சேக்கிழார்? அந்த பலகை உடைத்துக் கொண்டு பலகை தற்காத்து நின்றனுடைய மார்பை துளைத்தது வேள். அப்படின்னா அந்த வேலுடைய கூர்மை, அதை எரிந்த வீரனுடைய தோல் வலிமை என்னன்னு பாருங்க. அதுதான் இந்த 5 பாடல் நமக்கு சொல்லுது. அடுத்தது இப்ப வேல் சொல்றாரு. பொற்சிலை வளைய எதிர்ந்தவர் புற்றரவணைய சரம்பட விற்படை துணியும் நின்றிலர் வெற்றிகொள் சுரிகை வழங்கினர் முற்றிய பெருவளங்கின்றியும் உட்படை கொடை நிலை நின்றிட உற்றன உதவிய பண்பினர் ஒத்தனர் உலர் சிலர் கண்டகர் சொன்னார். இங்க வேலுக்கு கூர்முனையினாரு, வாளுக்கு சொல்லும் பொழுது நீலிடை முடிகி நடந்து எதிர்நேர் இருவரில்னாரு, வாளோடு விழுமுடல் அப்படின்னாரு. இங்க சிலை என்பது வில்லு, அதுக்கு பொற்சிலைனார். பொண்ணுனா அழகுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பொற்பூன் அணிவிக்கப்பட்ட தன்னுடைய அந்த வில்லுக்கு பொன்னினால் அணி செய்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு பொருள் நாம பார்க்கிறோம் இல்லையா? நான் ஒண்ணு வேணாங்க, நம்ம ஒரு வாகனம் வச்சிருக்கோம் வைங்க, நான் சைக்கிள் வச்சிருந்தேன். நான் அதுக்கு அந்த சக்கரத்துல மணி போடுறது என்ன, ஹேண்டில் பாருக்கு போடுறது என்ன, அது கீழே அந்த கம்பிக்கு ஒரு இது போடுறது என்ன, பெல்லு ஹாரன் எத்தனை. அப்ப நினைச்சு பாருங்க, அந்த வீரர் தன்னுடைய அந்த வில்லுக்கு என்னென்ன அணி செஞ்சிருப்பார் அப்படின்னு ஒரு பொருள், இன்னொன்னு அழகுன்னு ஒரு பொருள். அப்ப அப்பேற்பட்ட பொன்பூணப்பட்ட தன்னுடைய வில்லை வளைத்து போர் செய்தார்கள். அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருந்தது தெரியுமா? புற்றிலிருந்து கிளம்பக்கூடிய அரவு போல. இதுக்கு என்ன பொருள்னா, அரவுனா விஷமுடையது, அம்பும் விஷமுடையது. இந்த அம்புல என்ன பண்ணிருப்பாங்க பார்த்திருக்கோம்ல திரைப்படங்கள்ல. இந்த அம்புல என்ன பண்ணிருப்பாங்க? வெறுமனே விடுறது உண்டு, விஷம் நஞ்சு தடவி அப்படி விடுறது. ஆனா இங்க அப்படிலாம் இல்ல. ஆனா அந்த அம்ப சொல்லும் பொழுது சேக்கிழார் சொன்னாரு, புற்றிலிருந்து கிளம்பக்கூடிய பாம்பு போல அவன் விட்ட அம்பு தமது விற்படையில் அந்த வில்லையும் அறுபட்டு அவனை தாக்கியது. முன்னர் தமது பெருவளங்கள் ஒளிந்த பின்னரும் உன்னை கொடை நிலையிலே நிற்க தம்மிடம் எஞ்சி உள்ளவற்றை உதவுகின்ற வல்லன்மை உடையாரை போல சில வீரர்கள் உள்ளார்கள். அருமையா சொன்னார் இந்த இடத்துல. வெற்றி தரக்கூடிய உடைவாளை உறுதி போரிட்டார்கள், வேலை கொண்டு போரிட்டார்கள், வில்லை கொண்டு போரிட்டார்கள். ஐயோ நம்மோட வந்தவன்லாம் போயிட்டானே, நாமளும் பிழைப்புமா இல்லையா, கம்முன்னு போயிடலாமா அப்படின்னு இல்லாம தன் உயிர் இருக்கும் வரையும் எப்படியாவது பகைவரை கொன்று நம்மை சார்ந்த தலைவருக்கு வெற்றியை தந்தாகணும்னு செயல்படக்கூடிய வீரர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவங்க எப்படின்னு தெரியுமா? அதுக்கு ஒரு ஊமை சொல்றார் சேக்கிழார். தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் குறைந்து வறுமையே வந்தாலும் தான் செய்யக்கூடிய கொடையை நிறுத்தாது கொடை கொடுக்கக்கூடியவர்கள் வள்ளல்கள் போல வீரர்கள் இருந்தார்கள். ஒரு அருமையா சொல்றாரு. அந்த வீரர்களை எப்படி சொல்றாரு? வள்ளல் போல. எல்லாம் போயிடுச்சு, எதுவுமே கிடையாது. ஒருத்த வந்து கேட்கிற அடையா நீ வேற எல்லாம்
போச்சு நானே அப்படின்னு சொல்லாம அப்படியா ஐயாவா இதோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய கொடை அவர்கள் வள்ளல். அதுபோல பெருவளங்கள் எல்லாம் ஒளிந்த பின்னரும் கொடை நிலையில் தவறாது நிற்கக்கூடிய வள்ளல் போல உதவிய பண்பினர் ஒத்தனர். உற்றிய பெருவளன் இன்றியும் உட்படு கொடை நிலை நின்றிட உற்றன உதவிய பண்பினர். அதாவது பொருள் எல்லா வளமும் போயிடுச்சு, ஆனா தான் கொண்ட வள்ளல் தன்மையில் நின்று உதவக்கூடிய பண்பை உடையவர்கள் போல சிலர் கண்டகர் அப்படின்னார். சில வீரர்கள் உள்ளார்கள். கண்டகர்னா வீரர்கள். அடல் முனை மறவர் மடிந்தவர் அலர்முகம் உயிருள என்று உரு படர் சிறை சுளவு கருங்கொடி படர்வன சுழல்வன துன்றலில் விடு சுடர் விழிகள் இரும்பு செய் வினத்தம் உலையின் முகம் பொதி உடை மிடை கரியடை தங்கிய புகைவிடு தழலை நிகழ்த்தன. இந்த பாட்டுல அருமையா சொன்னார். அப்படியே இந்த காட்சி சேக்கிழார் காட்டுறாரு. அப்படியே போர்க்கள காட்சி சொல்லிட்டார். நதிகள் பறந்தது, உடல்கள் துண்டம் சிந்தி கிடந்தது, தொடையோடு கால்கள் வெட்டப்பட்டு உடல்கள் வாளோடு பிடித்த கையோடு கிடக்கிறது. வலிமை மிகுந்தவர் நேரெதிர் குத்தி நிற்கிறார்கள். வேல் துளைத்தது, வில்லினால் ஈதப்பட்ட அம்பு துளைத்தது. இப்படி எல்லாம் மடிச்சு கிடக்குறாங்க கீழே. அப்படியே கேமரா போய் காமிக்கிறது. போர்க்களத்துல மடிந்து கிடக்குறாங்களே அவங்கள பாருங்க. மடிந்தவர் மறவர். மறவர்னா வீரர். அடல் முனை அப்படின்னா அடல்னா வலிமை, முனை முனைத்தல், வலிமையினால் முனைத்து சென்று போர் செய்தார்களே, அந்த போர் முகத்தில் போர் நடந்த இடத்தில் மடிந்தவர். மறவர்களில் மடிந்து போனவர்கள். அவங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அலர் முகம். இந்த முகம் அலர்ந்து இருக்குது. பார்த்தா இவர் இறந்து போயிட்டான்னு சொல்ல முடியாது. உயிர் உளையென்று உரு. பார்த்தா என்னங்க அழகா சிரிச்சிட்டு இருக்கிறாரு. சொன்னார் அலர் முகம் உயிர் உலை என்று. முகமலர்ச்சியுடன் விளங்கியது மடிந்தவருடைய முகம். ஏன்? அதாவது மடிந்தவர் நிலையை சொன்னார். அவ்வளவு மலர்ச்சியோடு போர் செய்தார்கள். ஏன் முகம் அலர்ந்திருந்தது? அலர்முகம் ஏன் சேக்கிழார் சொன்னார்னா, போர் வீரர்கள் உற்சாகத்துடன் மலர்ந்த முகம் கொண்டு போரிடுவார்கள். அதான் மரபு. அப்படி போர் செய்யும் பொழுது இந்த நொடி பொழுதில் தாக்கப்படும் பொழுது என்ன ஆகும்? உன்னைய பார்த்தோம், ஒரு கண்ணு வைக்கிற நேரம் தான் கை துண்டாயிடும். கண்ணி வைக்கிற நேரத்துல அப்ப துண்டு ஆன அந்த பாகம் அது கிடக்கும், உடம்பு தனியா கிடக்கும். அந்த முகம் தன்னுடைய விழித்த நிலையில் அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த மலர் எந்த நிலையில் போர் செய்தார்களோ அந்த நிலையிலேயே அவர்கள் வீழ்ந்த பிறகு அவர்கள் முகம் மலர்ந்திருந்தது. அப்புறம் சொன்னாரு, படர் சிறை சுளவு கருங்கொடி படர்வன சுழல்வன துன்றலில் விடு சுடர் விழிகள். அந்த முகத்துல இருக்கக்கூடிய விழிகள் பார்த்தா சுடர் விட்டு நிற்கிறது. அப்படியே இந்த காக்கா உட்கார்ந்துகிட்டே இருக்குது. கழுகு வந்து தூக்கிட்டு போயிட்டு கிடக்குது. காகம் என்ன பண்ணுது? அது படைகள் எல்லாம் திரண்டு வர்றப்பயே உட்கார்ந்த காகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்? முகமலர்ச்சியோட கிடக்கும். முகம் மலர்ந்து இருக்குது, கண்ணெல்லாம் சுடர் விட்டு இருக்குது, இன்னும் உயிர் போகல, போன வாட்டி சாப்பிடலாம். என்ன பாருங்க அந்த நுட்பம். அப்படியே அந்த காகங்கள் அப்படி பார்த்து ஏமாந்து இருக்குது. உயிர் உள்ளன என்று காகம் அங்க நெருங்காது என்ன பண்ணுச்சு? சுழல்வன படர்வன. அடடா,
எப்போ உயிர் போகும் சாப்பிடலாம், எப்போ உயிர் போகும் சாப்பிடலான்னு காகம் சுத்தி சுத்தி வருதே தவிர பொழுது போச்சே தவிர ஏன் இந்த முகம் மலர்ந்திருக்குது, விழி சுடர் விட்டு இருப்பதனால காகங்கள் இன்னும் உயிர் இருக்குதா காட்டி இருக்குதுன்ட்டு இப்படியே இருக்குதான். இப்ப உயிரொளியிலிருந்து முகமும் கண்ணும் ஒளி கொண்டது. அப்போ இந்த நம்ம சொல்ற இது எப்ப நடக்கும்னா சடுதியில் போறப்ப அப்படியே அந்தந்த நிலையில் அப்படியே இருக்கும். நம்ம சிரிச்சிருந்தா அப்படியே இருக்கும், முறைச்சிருந்தா அப்படியே இருக்கும். அதான் பாக்குறோம்ல, சடுதியில் சாகும் பொழுது இந்த நிலை இருக்கும். நினைச்சு அவன் போர் செஞ்சிட்டு இருக்கிறான், என்னன்னு பாக்கலாம் இன்னைக்கு வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னு மலர்ச்சியோட கொஞ்சம் தப்பன உடனே அவனை வெட்டி வீழ்த்திடுறான். அந்த மலர்ச்சி அப்படியே தானே இருக்கும், இந்த கண்கள் அப்படியே தானே இருக்கும். அததான் இங்க சேக்கிழார் சொன்னாரு, விடு சுடர் விழிகள் இரும்பு செய்வினிஞர். அப்ப எண்ணி வந்த செயலை செய்யாம அதுக்கு மனமில்லாம காகங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. விடுசுடர் விழிகள் இரும்பு செய்வெனர்த்தம் உலையின் முகம்போதி புடைவிடை கரியடை தங்கிய புகைவிடு தளலை நிகழ்ந்தன. போர்க்களம் இவ்வாறு காகங்கள் நெருக்குதல் இல்லாமலும் அதை சுற்றி கொண்டும் இருக்கக்கூடிய நிலையையும் சேக்கிழார் பெருமான் காட்டுறாரு. எப்படி இருக்குது? அப்படியே உலையின் முகம்பொதி புடைமிடை கரி. உலை முகம்பொதி கரினார், உலையின் புடைமிடை கரி அப்படின்னார். உலை அது புகைவிடு தழல். நீங்க ஒரு இடத்துல நெருப்பு எரியுதுன்னு வைங்க, அப்படி நெருப்பினுடைய விளைவினால் என்ன தோன்றும்? மேல புகை தோன்றும். இப்ப இங்க தீ என்பது சினத்தால் புகைவிட்டு சீறி நின்ற விழிகள். இந்த விழிகள் எப்படி இருக்குதா? இரும்பு செய் வினையர்த்தம் உலையின் முகம் பொதி. அந்த விழித்திருக்கக்கூடிய விழிகளில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இருந்தா புகை வரும் இல்ல, அது போல அப்படியே சினத்தினால் புகைவிட்டு சீறி நின்ற விழிகள் அவ்வாறே காணப்பட்டது. அதனால புகை விடக்கூடிய தழல் போல விழிகள் இருக்குதுன்னு. முகம் மலர்ந்திருக்குது, விழிகள் சுடர் விட்டு இருக்குது. சுடருங்கிறப்ப நெருப்பு, அது புகை அப்படின்ற இடத்துல முறையா சொன்னார். இந்த காட்சி, அடுத்த காட்சி, தின்படை வயவர் பிணங்கடு செங்கலம் அதனிடை முன் சிலர் உண்படி வழி சுரியும் குடர் பொங்கிய கழுகு பருந்தொடு கொண்டு எழுபொழுதினும் முன்செயல் குன்றுதல் இலர் தலை நின்றனர் பின்படர் கொடிவிடு பண்பையில் விஞ்ஞயர் குமரரை வென்றனர். அப்படியே அடுத்த காட்சி காமிக்கிறார். தின்படை வயவர். வயவர்னா போர் வீரர், மல்லர். போர் தொழில் செய்வதனால வயவர் என்று பெயர். பிணம்படு செங்கலம், உடல்கள் பிணங்களாக்கப்பட்ட குருதி பரந்த சிவந்த போர்க்களம். அதனால இந்த இடத்துல செங்கலம். இதுக்கு முன்ன போர்க்களம், பரந்தலை, பேரிடம் அப்படின்னு குறிச்ச சேக்கிழார் இப்ப என்னட்டாரு, இப்ப அந்த காட்சி எப்படி இருக்குதுங்க? அந்த மண்ணு பூரா செந்நிறம் ஆயிடுச்சு. அதனால இப்ப செங்கலமாக இருக்கிறது. அந்த செங்கலத்திடை முன்னுனா அந்த இடத்துல முன்னேனா தாக்கப்பட்டு உயிர் போய் பிணங்களாக விழுவதற்கு முன் என்னாச்சு? குடர் சொரிந்து கடுகெடுத்த வீரர், புண்படு வழி சொரியும் குடர் பொங்கிய அப்படின்னார். அப்போ பிணமாய்ப்பட்டு வீழ்வதற்கு முன்னே இங்கு குறித்த குடர் சரிந்து கழுகு எடுத்த வீரரும் பின்னர் சில நேரத்தில் பிணமாய் வீழ உள்ளார். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அங்கங்க. இவங்களை போல இங்க கிடக்குறாங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களும் அந்த மாதிரிதான் கிடக்க போறாங்க. சொல்றாரு பாருங்க, தின்படை வயவர் பிணம்படி சிங்களம் அதனிலை முன் சிலர், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாம் மாண்டாச்சு. சிலர் இருக்கிறாங்க, அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறாங்க?
கழுகுக்கு இரையாக போறாங்க. ஏன்? புண்படு வழி சொரியும் குடல் மாற்றாரது வாழ் வேல் வில் அன்பு ஆகியவற்றால் உடல் என்னாச்சு? ஊறுபட்டு புண்ணாகியது. அந்த புண் வழியே குடல் சொரிந்தது. சொரிந்த குடல் எப்படி இருக்குது? 34 அடி நீளம்னு சொன்னாங்க. அப்படி சொரிந்து இருக்கக்கூடிய அந்த வழிந்த அந்த குடல்களை கழுகும் பருந்தும் பற்றி கொண்டு மேல பறந்தது. குடரை பற்றி கொண்டு பறந்தது. அது குடல் தங்கி இருக்கக்கூடிய வயிறு அந்த உடலோடு என்னாச்சுங்க? அந்த குடலோடு சேர்ந்து உடலும் மேல பறக்குது. கழுகு தூக்கிட்டு போதும். இது போர்க்கள காட்சி. அப்போ அதை பார்த்தும் நாமளும் இப்படிதான் போக போறோம்னு பார்த்தும் சலியாது. ஐயோ நாமனாச்சும் தப்பிச்சு போகலாம், நாமளும் இப்படிதான் போகணும்னு நினைச்சு விட்டுட்டு போகாம என்ன பண்ணாங்க? கொண்டெழு பொழுதினும் முன் செயல் குன்றுதலிலர். கொஞ்சம் கூட தன்னுடைய வலிமையிலும் போர் செய்யக்கூடிய அந்த ஆற்றலிலும் குறையாது குன்றாது இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்ணாங்க? நாம இப்படிதான் வாளோ அல்லது வேலினாலேயோ அடிய போறோம்னு தெரிஞ்சும் தன் செயல்ல குன்றாது என்ன பண்ணாங்க? தலை நின்றனர். உயிர் இருக்கும் வரை கடைசி வரை போர் செய்து, அதான வாழ்க்கைன்னு முதல்ல சொன்னோம். போர்ல பயந்து ஓடினா உயிரோட பிரயோஜனம். சேக்கிலார் சொல்ல போறார், அது தற்கொலை செஞ்சுக்கிட்டது போல ஒரு வீரனுக்கு அப்படின்னு. அதனால் அந்த ஒழுக்கம், அந்த நீதி இல்லையா, போர் நீதி. அது அந்த போர் நீதிப்படி தலை நின்றனர். தான் கொண்ட அந்த நியதியில் வழுவாமல் நின்றார்கள். யாரு? விண்படர் கொடு கொடி விடு பண்பையில் விஞ்சையர் குமரரை வென்றனர். அருமையா சொன்னார் இந்த இடத்துல. அவர்கள் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? போர் முயற்சி உடையவர்கள், வென்றார்கள். யார? வித்யாதர விஞ்ஞையர்னா வித்யாதர சிறுவர்களை வென்றனர். அப்படி அது போல அவங்களை காட்டியும் தாங்கள் கொண்ட நியதியில ஒழுக்கத்துல மேம்பட்டவர்கள் தான். ஏங்க சொன்னார் வித்யாதரர்? விண்படர் கொடி அப்படின்னா பட்டம். நம்ம பட்டம் விட்டு விளையாடுறோம்ல, அப்படி கொடிவிடு விஞ்ஞையர் குமரர் அப்படின்னார். நீங்க வித்யாதரர்னு சொல்லக்கூடிய ஒரு வகை வேதங்களை பயின்று நிற்கக்கூடிய அந்த மரபில் உள்ளவர்கள். அதுல இருக்கக்கூடிய குமரர்னா சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க? பட்டம் விடுவாங்க. கீழே இருந்து பட்டம் விடுவாங்க. அப்போ அந்த காட்சி அப்படிங்க சொல்றாரு. மேலே இப்ப கழுகும் பருந்து என்ன பண்ணுது? வீரர்களை தூக்கிட்டு போகுது. எப்படி? சொரிந்த குடல். குடல் எப்படி இருக்கும்? குடல் இருவாள். அப்படியே இந்த இடத்துல தூக்கி செல்லப்பட்ட வீரர். பட்டம் என்பது கழுகு இப்படி தூக்கிட்டு போகுது. மேல என்ன இருக்குது? கழுகுதான் இருக்குது. கழுகுதான் பட்டம். இந்த பட்டத்துக்கு கயிறு எது? இறந்து இந்த வீரனுடைய குடல் கயிறு போல. பட்டம் வென்றால் யாரு? கீழே என்ன இருக்குது? அவன் உடம்பு. இந்த கழுகு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு யாரும் நீங்க வேணும் குறைவா நினைச்சிடாதீங்க. வித்யாதர சிறுவர்கள் பட்டம் விடுவதை போல ஒரு புறம் கழுகு பருந்துகளை பற்றியும் ஒரு புறம் வீரனுடைய உடலை பற்றியும் இருக்குது. தூக்கிட்டு போற கழுகு தன்னுடைய வாயில குடலை கவி இருக்குது. அந்த எங்க இருக்குது? மீன். அந்த கையினுடைய முடிவு எங்க இருக்குது? வீரனுடைய உடம்புல இருக்கு. ஆமா, உடம்புல இருந்து போகுதுல குடல். அதான் பட்டம் விடுற கயிறு. நீங்க இதை அப்படியே சேக்கிலார் வருமான இடத்துல இந்த காமிக்கிறாரு. ஏன்னா இது அமர் விளையாட்டு என்னன்ட்டாரு. அதனால நீங்க ஏதாவது உங்க நிலையில் நினைச்செல்லாம் சிந்திக்காதீங்க. இது போர் விளையாட்டு. இது என்னது? அங்க
அங்க போயிட்டு ஐயோ அப்படியா இப்படியான்னு அங்க விசனம் போறதுக்கெல்லாம் இடம் இல்லைங்க. கண்ணை வச்சா போதும் 4 பேர்த்த கண்ணி வைக்காத அங்க நிக்க அந்த வீரன். அந்த வீரன் இறந்தாலும் எப்படிங்க, இறந்து போயிட்டான், ஐயோ இவன் தோத்து போயிட்டான், இறந்து போயிட்டான் கோடைன்னு நினைக்காதீங்க. இவன் பின்கொடி விடு பண்பையில் விஞ்சையர் குமரரை வென்றவர்கள் ஆவார். அவங்கள நிலை சொல்லி இந்த இடத்துல அருமையா சொன்னார். குடிக்கு அடையாக்கி பட்டத்தை சொன்னார். அப்ப போர் ஓய்ந்த போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பிராணிகள் கழுகு, பருந்து, காக்கை முதலியவை என்ன பண்ணோம், அங்க போரில் மடிந்தவருடைய அந்த உடல்களை ஊனை தனக்கு உணவாக, அந்த அருமையான இந்த இடம் பாருங்க, ஒரு ஊன் இன்னொரு ஊனை வளர்ப்பதற்கு உணவா. இந்த உடம்பு ஒரு கழுகு சாப்பிடுதுன்னா கழுகு உடம்பை வளர்த்துறதுக்கு இறந்தவனுடைய உடம்பு. அப்படி இந்த பிணம்படு நிகழ்ச்சி இந்த இடத்துல பிணம்படு களம். அப்ப பிணம்படு களம்னு சொல்லிட்டார், செங்கலம் அப்படின்ட்டார். இதுதான் போரினுடைய காட்சி. எந்த பாட்டுல இருந்து, வாளோடு நீள்கை துணித்தன 18வது பாட்டுல இருந்து 24வது பாட்டு வரும். சேக்கிழார் பெருமான் அருமையா காமிச்சார். ஒவ்வொரு திறத்தினுடைய வீரர்களுடைய வலிமை, அவர்கள் போர் செய்த திறம், அதனால் நடந்த விளைவு, அத 3 சேர்த்து சொன்னாரு, தனித்தனியாவும் சொன்னாரு. அப்ப இந்த காட்சியெல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னும் யார் இருக்கிறாங்க, சிலர் தான் இருந்தாங்க. எவ்வளவு இருந்தாங்க, சிலர்னாரு. இப்ப அடுத்தது என்ன நடந்ததுங்க, இம்முனைய வெம்போரில். இப்ப யாப்பு மாறுது. 24வது பாட்டு வரல எப்படி இருக்குது, எத்தனை சீர் இருக்குது பாருங்க. பின்படை வயவர் பிணம்படு செங்கலம் அதனிடை முன் சிலர். 8 சீர், என் சீர். அப்படியே நீங்க அந்த 18வது பாட்டுல அதுல இருந்து நீங்க 18, 19, 20 அதுக்கு இருக்கிற 24வது பாட்டு வரலும் இந்த சீர். இப்ப என்ன சீர் அப்படி பாக்குறாரு. இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ் வீரர். சீர் ஒண்ணுதான், யாப்பு மாறு. அப்ப என்னது, அந்த காட்சி காமிக்க போறார் சேக்கிழார். இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ் வீரர் வெம்முனையில் வீடிய பின் வீடாது நிக்கொழிந்த தம்முடைய பல்படைஞர் பின்னாக தாம் முன்பு தெம்முனையில் ஏனாதிநாதர் செய்தெழுந்தார். இதுவரையிலும் ஏனாதிநாத நாயனார் கூட வந்த வீரர்கள் முன்னால போரிட்டு கொண்டிருக்கிறார். போரினால பல பேர் என்ன ஆயிட்டாங்க, மடிந்தார். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இதுவரையிலும் பின்னால இருந்த ஏனாதிநாதர் இப்ப எங்க வராரு, தாம் முன்பு தெம்முனையில் செய்தெழுந்தார் ஏனாதிநாதர். இது போரிலுடைய அந்த போர் செயல்ல அந்த போருக்குரிய அந்த தளபதின்னு சொல்லுவோம், அல்லது அமைச்சர்கள் அல்லது அரசர்கள், இப்படிலாம் இவங்க நிற்கும் பொழுது முதல்லயே முன்னால வந்து போர் புரிய மாட்டாங்க. வீரர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, முன்னால போர் புரியும். அந்த வீரர்கள்லாம் மடிந்துட்டாங்க. நம்ம போருக்கு, நம்முடைய படைக்கு, நம்முடைய படை குன்றுகிறது, வலிமை குன்றுகிறது, நமக்கு தோல்வி உறப்போகுது அப்படின்னு தெரியும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த முன்னால அந்த படைக்கு தலைமை ஏற்பவரோ அமைச்சரோ அல்லது அரசரோ என்ன பண்ணுவாங்க, முன்னால வந்துடுவாங்க. முன்னால வந்து போர் புரிவது போர் மரபு. இப்ப இங்க நாயனார் அதான் செய்யறாரு. என்ன பண்றாரு, இம்முனைய வெம்போர். இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, இகர சுட்டு இங்க சொல்றாரு. இப்ப எங்க காமிக்கிறார் சேக்கிழார், போர்க்களத்துல காமிக்கிறார். அப்ப இங்க பாத்தீங்க இல்லையா, எவ்வளவு கொடுமையான போர். இம்முனைய வெம்போர், சாதாரணமான போரா இது? இந்த போர் எதுக்காக நடக்குது,
அப்படிங்கிறத நம்ம நினைவுல இருக்கணும். இந்த இடத்துல வெம்போர்னார், இம்முனைய வெம்போர். இப்போ இத்தனை பாட்டுல சொன்ன அந்த விளைவு அதெல்லாம் இங்க அப்படியே நீங்க எடுத்துக்கணும். கொடுமையான போர். என்ன போர்? கொடுமையான போர். முனைத்தலுடன் ஒவ்வொரு வீரரும் வாளும் வேலும் வில்லம்பும் கொண்டு முனைத்து முகமலர்ச்சியோடு போரிட்டு ஒருவரை ஒருவர் வீழ்த்தி முகமலர்ச்சியோடு விழிகள் சுடர்விட கிடக்கிறார். இருபடையின் வாழ்வீரர் வெம்முனையில் வீடிய பின், இரண்டு படையை சார்ந்த வாழ்வீரர்கள் வெம்முனையில் வீடிய பின் தாங்கள் முனைத்து போர் செய்த நிலையில் வீழ்ந்தார்கள். இப்ப இங்க வாழ்னு சொல்லிட்டாரு, வேல் சொல்லல அப்படின்னு சொன்னா 3 எரி அடங்கும். புதுமையா சொல்லிட்டாரு வாழ். அதுலயே வேல் வீரர்கள் வீழ்படை வீரர்கள் எல்லாம் அடக்கிடுவாங்க. அப்போ வெம்முனையில் வாழ்வீரர் இருபடையின் வீரர் வீடிய பின் படிந்த பிறகு வீடாது மிக்கொழிந்த தம்முடைய பல்படையர் பின்னாக எஞ்சி இருக்கக்கூடிய வீரர்கள், தலைவர்கள் போருக்கு பின் இருந்து வீரர்களை ஏவுவது, வீரர்களுக்கு பின்னிருந்து போர் புரிவது மரபு. இது போருடைய தொடக்கம். போர் முற்றிய பிறகு படைகள் தளர்வடையும் பொழுது தலைவர் தாமே முன்வந்து நேராக முனைந்து போரில் ஈடுபடுவார். எதுக்கு அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய வீரர்களை ஊக்கப்படுத்துவது. தலைவரே வந்துட்டாரியா பார்த்துக்கலாம் வாட நீ, அவன் என்ன பண்ணுவான், இன்னும் 2 பேரும் சேர்த்து வைக்குவான். தலைவரே முன்னால வந்துட்டாரு, யாவர்க்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாதது உண்டோ சேக்கிழார் சொன்னாரு. மனுநீதி சோழருடைய வரலாறு. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு பெருமான் முன்ன இருக்கிறான்னு நினைச்சா நம்ம தலைவன் முன்னால இருக்கிறான், என்னடா நம்மளை என்ன பண்ண போகுதுங்கிற உறுதி நமக்கு வரும். போர் வீரருக்கு மட்டுமல்ல நமக்கும் அதுதான். பெருமான் இருக்கிறான் முன்னால நினைக்கணும். நாம போறோம், சாமி இருக்கிறாரே அவர் கூப்பிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சா அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு அப்பர் சாமி அப்படிதான் சொன்னார். நம்ம சாமி எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம போற பக்கம் இல்லைன்னு நினைச்சோம்னா எல்லாம் நமக்கு சேரும். முதல்ல நடுக்கம், மற்றதெல்லாம் தானா வந்துடும். நடுக்கம் இருந்தா போதும். ரைட்டு, இவன் நம்ம சரியான ஆளு, இவனை பிடிச்சிட வேண்டியதான்னு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் நம்மளை பிடிச்சிடும். மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறாங்க நீதி நூல்லாம் சொல்லுது. அப்ப படையில அப்படிதான் போர் வீரர்கள் அப்படியே தளர்வடையும் பொழுது தன்னுடைய தலைவன் முன்னால நின்று போர் புரியும் பொழுது வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஊக்கப்படும். தளர்வடையக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் அதுக்கு மாறா என்ன பண்ணுவாங்க, செயிர்த்தெழுந்து போர் புரிவார். அதான் இங்க சொன்னாரு, எஞ்சியோர் போர் மழிந்து விடக்கூடாது, நமது படை பின்தங்கி விடக்கூடாது என்று ஏனாதிநாதர் பின்னாக, படைஞர் பின்னாக இருந்த ஏனாதிநாதர் முன்பு செயற்தெழுந்தார். இதுக்கு ஒரு எப்படி இருந்தாருங்க, பின்னால இருந்தார், இப்ப முன்னால வந்துட்டார். அப்போ போர் புரிதல் பொருட்டு குணவசத்தால் செயற்தெழுந்தார். இந்த இடத்துல என்னங்க தன்முனைப்புன்னு நினைச்சிடக்கூடாது. எதுக்கு முனைத்தெழுந்தார், செயர்த்து முனைத்து. அடியார்கள்லாம் முனைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல போர் செய்வதற்காக முனைத்தெழுந்தார். இங்க சொல்லக்கூடிய தன்முனைப்பு இல்லை. இது இந்த இடத்துல அறம், போருக்குரிய அறம். இது அங்க செய்யாம இருந்தா அது தவறு, பாவம், கடமை தவறி. அதனால இந்த இடத்துல செயற்தி என்பது அந்த பொருள்ல வந்தது. போர் புரிவதற்காக என்ன பண்ணாரு, மனக்கிளர்ச்சியோடு பாய்ந்தார். அப்படியே பின்னால் இருந்து அப்படியே ஒரே பாய்ச்சல். வீட்டுல இருந்து புறப்பட்டாரு. எப்படி புறப்பட்டாரு, கட்சி கட்டி வாழும் பலகையும் எடுத்து கிளம்பினார் பாருங்க. இப்ப
அப்பதான் சேக்கிழார் பெருமான் மறுபடியும் நம்ம நாயனாரை காமிக்கிறார். இதுக்கு முன்ன எங்க சொன்னாரு? வீட்டுல இருந்து கிளம்புறப்ப சொன்னாருங்க. எப்படி கிளம்பினாரு? தன்னுடைய குகையிலிருந்து சிங்கம் அப்படியே இறைய நோக்கி பாய்ந்து வருவது போல பாய்ந்து வந்தாருங்க. அங்க காமிச்சாரு. அதுக்கப்புறம் இங்கதான் காமிக்கிறார். இப்ப அந்த பாய்ச்சல் எங்க வந்து நிக்குது? படையினருக்கு முன்னால வந்து நிக்கிறார். செயிர்த்தெழுந்தார் வெஞ்சினவாள் தீ உமிழ. அப்படியே க்ளோஸ் அப் ஷாட் கேமரா சேக்கிழார் பெருமான் காமிக்கிறார். நாயனார பாருங்க, ஏனாதிநாதர் கையில் இருக்குது பாருங்க அந்த வாள், சாதாரண வாள். வெஞ்சினவாள் தீ உமிழ வீரக்கழல் கலிப்ப நஞ்சி அணி கண்டற்கு அன்பர் தாம் எதிர்ந்த நாட்பின் கண் எஞ்சி எதிர் நின்ற இகழ் முனையில் வேல் புழவர் தம் சிரமும் தோல் உரமும் தாழ் உரமும் தாம் துணித்தார். இதுக்கு முன்ன வாள்படை வீரர்கள் வாளினால வாழை வச்சிருந்தவன வெட்டினார். வேல்படை வேல் வச்சிருந்தவன் வேலினால் தாக்கினார். அததான் காமிச்சார். இங்க நாயனார் உத்திரத்தவர் 3 பேர், வேலு வச்சிருந்தவன், வில்லு வச்சிருந்தவன், வாள் வச்சிருந்தவன், எல்லாத்தையும் என்ன பண்ணாரா? துணித்தார். எப்படி? சிரத்தையும் தோல் உரமும் தாழ் உரமும், இந்த 3 சேக்கிழார் 3 பாட்டு சொன்னார். எப்படி? தனித்தனி படை. கைய வெட்டினது வால்படை, காலை வெட்டினது வால்படை, அதுக்கப்புறம் மார்பிள துளைத்தது வேல்படை, அப்புறம் வில்படை. ஆனா இங்க 3 ஒன்னா சொல்லிட்டாரு. இவர் யார் தெரியுமாங்க? சாதாரண இந்த 10ஓட 11 இருக்கிற வீரர் இல்லைங்க. அவர் கையில் இருக்கிற வாள் எப்பேற்பட்டது தெரியுமா? கூர்வாள் இல்ல, வெஞ்சின வாள். அப்படியே கோபமுடைய வாழ்னார். வாழு கோபம் வருமா அப்படின்னா இல்லைங்க, அதை வச்சிருக்கிறதுக்கு வரும். அதனால அந்த கோபம்ங்கிறது வச்சிருக்கிறதுக்குரியது, வாளுக்குரியது இல்லை. அப்போ அந்த வாள் எப்படி? வெஞ்சின வாள். இவரது செயிர்ப்பு இவருடைய வாளின் மேல் ஏற்றப்பட்டது. வந்தார் வருங்க, அவ்வளவு வேகம். அந்த வேகம் முழுக்க எங்க இருக்குது? வாள் தான் பேசும். அந்த வேகத்தை வாள் தான் சொல்லணும். அவர் சொல்ல மாட்டார். இதுக்கு மேல என் வாய் பேசாது அப்படின்னு சொல்றாங்களே, என் கைதான் அப்படிம்பாங்க. கை எங்கேயாவது பேசும் அப்படின்னா, கை பேசுவது என்ன பொருள்னா கை வேலை காமிக்கும், கையினால் பேசும். அது மாதிரி இங்க சொன்னாரு, வெஞ்சின வாள் தீ உமிழ. தீ இருக்குதுன்னா ஒளி இருக்கும். அப்போ வாளுடைய முனையில் இருந்து ஒளி உண்டாகிறது. அது எப்படி இருக்குதா? தீ உமிழ. எரிமலையிலிருந்து நெருப்பு கொப்பளிக்கும் பாருங்க, அது மாதிரி அந்த வாளினுடைய நுனி ஒளி உண்டாக தீ உமிழ்கிறது. ஒரு வீசர் அந்த வாள் வீச்சு எப்படி ஒரு வட்டம் வட்டமா தெரியுதுங்க. எப்படி? இதுக்கு முன்ன ஒரு வட்டம் தெரிஞ்சது. அது எப்படி? நான் 2 கையிலும் வாள் வீசனா அப்போ ஒரு வட்டம் தெரிஞ்சது. அது என்னங்க பெரிய வட்டம்? ஒரே வாளை வச்சுக்கிட்டு வீசுறாருங்க, இதுதான வட்டம். அவர் 2 வாள் வச்சுக்கிட்டு வீசுறப்ப வட்டம் தெரிஞ்சதை விடுங்க. நாயனார் 1 வாள் வச்சுக்கிட்டு வீசினார் பாருங்க, அதுல எப்படி இருக்குதா? வட்டனை திரிந்து வீசியபடி. நீங்க கார்த்திகை மாசம் அந்த அதுக்கு ஒரு இந்த விழாவே இருக்குது. இன்னமும் நமக்கு கார்த்திகையில சுத்துவாங்க, அதுல அந்த பொருள் வச்சுட்டு அப்ப அந்த வட்டம் தெரியும் பாருங்க, இப்படி சுத்துறப்போ. அது மாதிரி இந்த வாழை வீசுறப்போ ஒரு வட்டம் தெரியுது. அதான் தீ உமிழ வீரக்கழல் கழிப்பு. அடுத்தது அவருடைய காலில் அணிந்திருந்தார் பாருங்க வீரக்கழல். அதனுடைய சத்தம் கழிப்ப. இவர் யாருன்னு நினைச்சீங்க? மிகப்பெரிய போர் வீரர் நினைச்சீங்களா? இல்லைங்க, நஞ்சனி கண்டற்கு அன்பர். யாரு? நஞ்சனி கண்டற்கு அன்பர். முதவரி எப்படி சொன்னாரு?
வெஞ்சினவாள் தீவுமிழ வீரக்கடல் கலிப்ப நஞ்சனி கண்டருக்கு அன்பர். எவ்வளவு பாருங்க, சேக்கிழார் ஒரு பாட்டு சொல்றார். அப்போ இவர் பெருவீரர். அதே நேரத்துல, ஏன்னா இதை ஏன் சொல்லணும் அப்படின்னா, பின்னால் நிகழக்கூடிய நிகழ்ச்சிக்கு இப்பயே சேக்கிழார் சொல்லிட்டார். அங்க வந்து நீங்க சந்தேகம் கேட்க முடியாது, இப்பயே தெளிவுபடுத்திட்டார். ஏங்க அப்படின்னு கேட்க முடியாது, முன்னாடியே விட சொல்லிடுறாரு எல்லாத்துக்கும். இங்க ஏன் சம்பந்தம் இல்லாம நஞ்சனி கண்டருக்கு அன்பர்னு சொல்லணும், பின்னால தெரியும், இப்ப தெரியாது. இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நஞ்சனி கண்டற்கு அன்பர் தாம் எதிர்த்த நாட்பின் கண். அதாவது எதிர் நின்ற நாட்புனா போர்க்களம். தன்னை எதிர்த்து நின்ற வீரர்கள் எதிர்த்து நின்ற போர்க்களத்தில் நஞ்சனி கண்டராகிய சிவபெருமானுக்கு அன்பர் தாம். அவர் சிவபெருமானுக்கு அன்பருங்க. அதே நேரத்துல தான் வந்த அந்த போர்ல என்ன பண்ணாரு, எஞ்சி எதிர் நின்ற இகழ் முனையின் வேள்வுளவர் தம் சிரம். இப்ப மிச்ச மீதி இருந்தாங்க பாருங்க, எதிர்த்து வந்தவங்கல்ல பல பேரு மாண்டு விட்டார்கள், சில பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மிச்சம் இருந்தாங்க பாருங்க, எஞ்சி இருந்தவர்களை வேள் உழவர் தம் சிரம். வேள் உழவர்னா தொழில் செய்பவர். இந்த இடத்துல வேள் உழவர்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேள் கொண்டு தொழில் செய்பவர், வேலை கொண்டு போர் புரிபவர்கள். இப்ப வேலை செலுத்தி போர் விளைத்ததால் அதுக்கு இந்த போர் விளைத்தலுக்கு உழவுன்னு. அவர்களுடைய சிரம், தோல் உரம், தாள் உரம், 3 சொன்னார். என்னங்க 3? ஒருத்தர் என்ன பண்ணாரு, பலகை வச்சுக்கிட்டு வாள் வச்சுட்டு இருந்தாரு. தற்காப்பு செய்து வருகிறார். தன்னை தாக்கும் பொழுது பலகையினால தடுத்து காத்துக் கொள்வார். அது மட்டுமல்ல, தன்னை காப்பாத்துறதுக்கு அவரு பண்றாரு இல்ல, தடுத்த உடனே அடுத்த தன்னுடைய வலது கையில் இருக்கிற வாழ்நாள் என்ன பண்ணுவாரு, என்னையானவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவனை முடிச்சிடுவார். இது சாரிகை முறையின் முறைய பார்த்தோம். அப்ப அப்படியே நாயனார் அப்படி சேர்த்து வந்தாரு பாருங்க, அவன் இப்படின்னு பலகையை கொண்டுட்டு வர்றதுக்கு முன்ன அவன் கழுத்த தம் சிரமும். அப்ப அவர் எவ்வளவு பாருங்க, அவர் யாருங்க, இத்தனாயிரம் பேருக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் வந்திருக்கிறார். நீங்க அவனை மாதிரி இவர் தடுத்த வாட்டி வெற்றவர் இல்லைங்க. இவரு அதுக்கு முன்னையே ஆசிரியத்தன்மையுடையவர். இவர் யாரு, அதுக்கு தானே இப்ப இந்த போர் எதுக்கு நடக்குது, ஆசிரியத்தன்மையை யார் பெறுவதுங்கிறது தான் போர். இப்ப இவர் யாரு, ஆசிரியத்தன்மையுடையவர். எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தாரு. இவர் அவங்கள மாதிரி போர் புரியல. நீங்க பாதுகாப்பாக தன்னை காத்துக் கொள்வதற்கு பழகி வச்சுட்டு இருந்தவன் அவனை தன்னை பாதுகாக்கிறதுக்கு முன்ன என்ன பண்ணிட்டாரு, அந்த சாரிகையினால சிலரை சிரத்தை துணித்தார். அடுத்தது எல்லாரையும் சிரத்தை வெட்டினாரா இல்லைங்க. அடுத்து இந்த ஆண்ட ஒரு போடு, வாழை வீசிட்டு வந்தா, வேலை வச்சுட்டு வந்தா பாருங்க, அந்த கையை தோல் உரமும் துணித்தார். சில பேருடைய சிரத்தை துணித்தார், சில பேருடைய, நம்ம இந்த திரைப்படம்லாம் பார்த்துருக்கோம்ல, பாகுபலி, சில அந்த இதெல்லாம் நாம அந்த இது கண்டு வியந்து போறோம். இப்படிலாம் இருக்குமா? நீங்க சேக்கிழார் பெரிய புராணத்திலேயே என்ன சொல்லிட்டார், ஒரு வீரர் ஒரு நேரத்துல முத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தருடைய சிரமும் கரமும் தாளையும் வென்றார் அப்படிங்கிறத ஏனாதிநாதர் புராணத்துல சேக்கிழார் பெருமான் எப்ப 12ஆம் நூற்றாண்டிலேயே பதிவு செய்து விட்டார். இதை பார்த்து தான் இன்னைக்கு படம். நாம பெரிய புராணம் தெரியறதுனால படத்தை பார்த்துட்டோம். அப்போ இதான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப சிரத்தை துணித்தார், சிரம் கிட்டாத பொழுது
தோலை துணித்தார், தோல் கிட்டாத பொழுது தாளை துணித்தார். யாருங்க இதெல்லாம் செய்தவர்? தாமே துணித்தார். 4 பேர்லாம் இல்ல, செஞ்சது ஒருத்தருங்க. நீங்க 2 இடத்துல தாம் தாம்னாரு சேக்கிழார் பெருமான் பாடல்ல பாருங்க. 2வது வரியில சொன்னாரு, நஞ்சனி கண்டற்கு அன்பர்தாம் துணித்தார், தாம் துணித்தார். போர் புரிபவர் சிவபெருமானுக்கு அன்பருங்க, அன்பர்தாம் போர் புரிந்தார். தாமே சிரமும் தோளுரமும் தார் உரமும் துணித்தார். ஒரு எப்பேற்பட்டவர்னு பார்த்தோம். இவ்வளவு வீரமுடையவர்றாங்க, அவர்கிட்ட இப்படி நின்னாரு அப்படின்னு நீங்க பின்னால யோசிப்பீங்க. அதுக்குதான் இந்த இடம். ஏன் வீரத்தையும் அவருடைய அந்த சிவபெருமான் மீது அவர் கொண்ட அன்பை இங்க சொன்னார்னா, இவதாங்க சாத்தியமே இல்லைங்க, இவதான் இப்படி எப்படி போறங்க. அது பின்னால நிக்க போறார் நாயனார், அதை நாம பின்னால காமிக்க போறாரு. இங்கேயே குறிப்பு சொல்லிட்டார் சேர்க்கலாம். ஆனா இந்த பாட்டு ரொம்ப முக்கியம், நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா தான் பின்னால தெரியும் நாயனாருடைய திறம். அப்படியே அதிசூரன் பார்க்கறான், ஐயோ என்னடா வம்பா போச்சு, இவரு பாட்டுக்கு வந்தாரு, அவன் வச்சிருக்கிற வாளு வேலு வில்லு வச்சு போரிட்டு அவன் மடிஞ்சு போயிட்டு கிடக்குறான். இவரு பாட்டுக்கு முன்னால வந்தாரு, ஒரே வீசுல 3 பேர்த்த போட்டாரு. வீசுனா இப்படி இப்படி முடிஞ்சு போச்சு. தலைப்பட்டார் எல்லாரும், எல்லாரும் தலைப்பட்டார். தனி வீரர் வாளில் எல்லாரும் தலைப்பட்டார், எல்லாரும் தனி வீரர் வாளில் தலைப்பட்டார். தனி வீரர் வாளில் எல்லாரும் கொலைப்பட்டார். முட்டாதார் கொள்களத்தை விட்டு நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வ முதல் குற்றம் போலாயினார். இப்ப நாயனார் முன்னால வந்து போர் செஞ்சதை பார்த்த உடனே எஞ்சி இருந்த எதிர்ப்படையை சார்ந்தவர்கள் தான் என்ன ஆயிடுச்சு, குலை நடுங்கிடுச்சுங்கிற பாருங்க. அப்படி ஆயிடுச்சு. இதுவரையிலும் என்னானாலும் சரி பார்த்துக்கலாம், நீயானா நின்னவெல்லாம் அதிசூரன் கூட வந்தவன். ஏன் அவன் திரட்டிட்டுல வந்தான், நாயனாருக்கு திரண்டு வந்தார்கள், அதிசூரன் திரட்டிக்கிட்டு வந்தான் அப்படின்னு சேக்கிழார் காமிச்சார். எல்லாரும் தலைப்பட்டார், எல்லாரும் கொலைப்பட்டார் என்று சொல்லுகிறது. தனி வீரர் ஏனாதிநாதன், அவருடைய வாளில் எல்லாரும் கொலைப்பட்டார், எல்லாரும் தலைப்பட்டார். அருமையான அந்த இதுல சொல்றார், இந்த வாளினால் கொலைப்பட்டார் அப்படின்னா நான் ஏனாதிநாதர் வச்சிருந்த வாளினால் கொலையுண்டவர்கள் அப்படின்னு பொருள். சரிங்க, அப்படி சொல்லிட்டு போலாமல்ல, வேங்க தலைப்பட்டார்னு முதல்லயே தொடங்குறாரு. எல்லாரும் தலைப்பட்டார் என்ன பொருள் அப்படின்னா, போரில் முனைந்து ஒருவரோடு ஒருவர் பொருந்த கிட்டினார்கள். அப்பர் சாமி சொன்னார்ல, தலைப்பட்டால் தலைவன் தால் நங்கை தலைப்பட்டார், பின்னை அவன் இருக்கும் ஆரூர் கேட்டார், உன்னை அவனுடைய நாமம் கேட்டால் ஊர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் ஒரு தேவார் அப்பர் சாமி பாடுறார். அதுல சொல்றாரு, தலைப்பட்டால் தலைவன் தால் நங்கை. தலைப்படுதல் என்ன அர்த்தம்னா ஒருப்படுதல்னு அர்த்தம். தலைப்படுதல் அப்படின்னா இறைவனுடைய திருவடியை சிந்தையில் ஒருப்பட்டாள் அப்படின்னு பொருள். இப்ப இங்க தலைப்பட்டார்னா என்ன அர்த்தம்னா போர் முனையில் முனைந்து ஒருவரோடு ஒருவர் போரிவிடுவதற்காக ஒருங்காக வந்தார்கள் பாருங்க, அவங்க எல்லாரும் ஏனாதிநாதராகிய தனி வீரருடைய வாளினால் கொலைப்பட்டார். போர் செய்வதற்காக அந்த
அந்த முனைப்பில் வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? கொலைப்பட்டார், கொலையுண்டார்கள். இப்போ தலை கொடுத்தார்கள், சிரத்தை எல்லாம் துணித்தார்னு சொன்னார்கள். முட்டாதார், கொலைப்பட்டவர்களும் மடிஞ்சு போயிட்டாங்க. முட்டாதார் அப்படின்னா மாற்றானுடைய படை வீரர்கள், எதிர்த்து வந்து போரில் முனையாதவர்கள். பின்னால இருந்துட்டு போரில் முனையாதவர்கள் சொல்றார் சேக்கிழார். முட்டாதார், எல்லாரும் வந்து போர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க? தூரத்திலே இருந்துகிட்டு கிட்ட போலாமா, இல்ல கடைசீட்டில் தான் இருக்கிறோம், அப்படியே கிளம்பிட்டா சீக்கிரமா சென்று உயிர் பிழைச்சிடலாம் அப்படின்னு கடைசீட்டில் இருக்கிறவங்களுடைய இது என்னது? நாளை உட்கார்ந்தோம்னா ஆனா பார்க்கலாம், இல்லைன்னு வைங்க அப்படியே எஸ்கேப், யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிடலாம். ஒன்றும் பெருசா யாரும் கண்டுக்க போறதில்ல. முன்னால் இருந்தா தானே வம்பு, எந்திரிச்சு போக முடியாது. பின்னால் இருந்தா வம்பு இல்லை. அப்போ இங்க முட்டாதார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போரில் எதிர்த்து வந்து போரில் முனையாதவர்கள். எதிர்த்து வந்து, ஏன்னா வீரம் இருந்தா எதிர்த்து வந்திருப்பான். ஏன்? வீரனுக்கு போர் செய்வதுதான் வாழ்க்கை, அதையே சொல்லிட்டாரு. அப்ப இவங்க போருக்கு வரலைன்னு என்ன அர்த்தம்? இப்படியா அப்படியான நிலை. அதனால முட்டாதார் அப்படின்ட்டாரு. கொள்களத்தை விட்டு, போர்க்களம். அப்ப இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதனால அந்த களத்துக்கு, போர் நடக்கிறதுனால அந்த களத்துக்கு போர்க்களம். கொள்களம், போர்ல வீரர்கள் கொல்லப்படுவதனால கொள்களம். அந்த இந்த இடம், இததான் செருக்களம், போர்க்களம், கொள்களம், செங்கலம், பிணம்படுகளம்னு ஒவ்வொரு பாடலையும் சொன்னார். ஒவ்வொரு காட்சியை காண்பிக்கும் பொழுதும் ஒவ்வொரு பேர் சொன்னார் சேக்கிழார். போர்க்களம்னு சொல்லிட்டு போகலீங்க, இதான் சேக்கிழாருடைய கவிச்சிரம். போர் முடிஞ்ச பிறகு சொல்லும் பொழுது செங்கலம்னார், ஏன்னா ரத்தம் ஓடிச்சு, எல்லாம் மண்ணெல்லாம் செம்மையாயிடுச்சு. இப்ப கொள்களம், ஏன்னா கொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய களம். கொள்களத்தை விட்டு முட்டாதார் நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார். ஒண்ணு போர் செஞ்சிருந்தா, போர் அவங்க செஞ்சிருந்தா ஒண்ணு மடிஞ்சு கீழே கிடக்கணும், கீழே இல்லை, இல்லைன்னா அந்த பக்கம் போர் செஞ்சிட்டு இருக்கணும், அங்கேயும் இல்லை. என்ன ஆச்சுங்க? குற்றம் போல் ஆயினார். சேக்கிழார் வச்சு ஏங்க, போர் வீரன்னா ஒண்ணு போர்க்களத்துல எதிர்த்த படை வீரனால் வீழ்த்தப்பட்டு கீழே கிடக்கணும். சரி, இல்ல அப்படின்னா எதிர்த்து போரில் செய்து கொண்டிருக்கணும். இங்க என்ன ஆச்சுன்னா, நிலைப்பட்ட மெய் உணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார். இப்ப என்னங்க ஆனாங்க அவங்க? குற்றம் போல் ஆயினார் அப்படின்னா புறமுதுகிட்டார்கள். அது என்ன சொல்லிட்டார் சேக்கிழார்? குற்றம் போல் ஆயினார். ஏன் அப்படி ஆனாங்கன்னா, மெய் உணர்வு வெளிப்பட அதன் முன் ஆர்வம் முதலிய குற்றங்கள் யாதாகும் ஆகாது. மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்படும். மெய்யுணர்வு நிலைப்பட்ட மெய்யுணர்வு சேக்கிழார் சொல்றார். மெய்யுணர்வுனா என்ன அப்படின்னா, உண்மை பொருளை உணரக்கூடிய உணர்வுக்கு மெய்யுணர்வு பொருட்டு. அதுக்கு ஞானம், என்னதுங்க? ஞானம். உண்மை பொருள் சிவம். வீடு வேற்றிற்கு தரக்கூடிய செம்பொருள் உண்மை பொருள் சிவபெருமான். அவனுடைய அருட்கண்ணாகிய சிவஞானத்தினால் உயிருக்கு அறிவு விளங்கும். சிவமானது உயிருக்கு அறிவிக்க
பாசம் என்ற பொருளை அந்த அறிவு காணும் பொழுது இது பொய் என்று விளங்கிக் கொள்ளும். சைவ சித்தாந்தம். நீ உண்மை விளக்கத்துல பாடல் வனவாச கடந்தாரு தான் சொன்னாரு. குருநாதர் கேட்டார், பொய் காட்டி பொய் அகற்றி. குருநாதரே எனக்கு முதல்ல என்ன பண்ணணும், பொய்யெல்லாம் அகற்ற வேணாம், முதல்ல பொய்ய. அது எப்ப நடக்கும், மெய் உணர்வு வந்தாதான் பொய்ய காண முடியும். ஓ இது பொய்யே அப்படின்னு. அது ஒரு எப்படி இருக்கும், அதுதான் மெய்யர். அப்ப பாசம் என்று சொல்லக்கூடிய பொய் எப்ப பொய்ன்னு தெரியும்னா, நிலைப்பட்ட மெய்யுணர்வு தடைப்பட்ட போதில்தான் பொய்ய பொய்யினே நாம தெரிஞ்சுக்க முடியும். அது வரலும் பொய்ய மெய்யின்னு பொய்யாதான் வாழ்ந்துட்டு இருப்போமே தவிர மெய்யா வாழ மாட்டோம். சித்தாந்தத்துல அருமையா சொல்லி சேக்கிழாருக்கு கொண்டாந்து காமிக்கிறது. அந்த வீரர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள் செம்பொருளாகிய சிவத்தை அறிய மாட்டார். அப்படி அவன் திருவடியில் அறிவு ஒன்றுபடாது நிற்கும் பொழுது பாசமாகிய பொய் பொய்யாக தெரியாது. அது குற்றம் என்று தெரியாம குற்றத்தை சார்ந்து பொய்யாவே இருக்கும். அதுபோல நாம போருக்கு வந்துட்டு போர் செய்யாம இன்னும் மடிஞ்சு போகணும், இல்லைன்னா 10 பேரை வீழ்த்திட்டு வெற்றியோட திரும்பணுமே தவிர ரெண்டையும் செய்யாம போறது குற்றம்னு தெரியாம இல்ல அது நல்லதுன்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. எப்படின்னா என்ன போல எப்படி செம்பொருள் உண்மை பொருள் அதுக்கு தடைப்படாம உலக சார்புதான் மெய்யினிட்டு போற மாதிரி அதிசூரன் கூட வந்த யாரு அங்க சொன்னார் பாருங்க, முட்டாதார் அப்படின்னு. தலைப்பட்டார் எல்லாம் தலைவன் தாளில் தலைப்பட்டார் எல்லாம் சிவபெருமான் திருவடியை நோக்கி சென்றவர்களுக்கு என்ன கிடைச்சது? மெய்யுணர்வு தலைப்பட்டார்கள். தலைப்பட்டார் மெய்யுணர்வு நேர்பட்டவர்கள் ஆனாங்க. போர்ல வந்து மடிஞ்சவங்களும் அல்ல வீழ்த்திட்டு வெற்றியோட நின்னவங்களும் எப்படிப்பட்டவனா ஞானம் உடையவர்கள். அதுபோல நெறியில் இருப்பவங்க எல்லாம் நேர்பட்டவர்கள். சிவசிவா எல்லாம் திருவருள், எல்லாம் திருவருளுங்க. வகுப்பு இங்க நடக்குது, திருவருள் எல்லாம் பெருமானுடைய திருவருள் அப்படின்னு தலைப்பட்டவர்கள் நிக்கிறோம். அதுபோல பெருமானுடைய திருவருள் என்று நின்னவங்க இவங்களாம் அப்படி சொல்றாரு. போனவங்களை யாரு? மெய்யுணர்வு தலைப்படாதவர், நேர்படாதவர், நிலைப்பட்ட மெய்யுணர்வு. அதனால சிவத்தை சாராத உணர்வு எப்படி இருக்கணும்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல ஆர்வத்தை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? ஆர்வம் முதலிய குற்றம்னார். அப்ப குற்றம் நிறைய இருக்குது. அதுல சேக்கிழார் என்ன சொன்னாரு? ஆர்வம். அதே ஆர்வத்துக்கு நம்ம அருளாளர்கள் பாடினாங்க. விரும்பினல் விளக்கு தூபம், ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு. இந்த ஆர்வத்தை அங்க கொண்டு வச்சா குற்றம் இல்ல. மெய்யுணர்வு நேர்பட ஆர்வம் வச்சா அது குற்றம் ஆகாது. மெய்யுணர்வு நேர்படாம நாம வைக்கிற ஆர்வம் எல்லாம் என்னது? உயிருக்கு குற்றத்தை தான் கொண்டு வந்து கொடுக்குமே தவிர அறிவை விளக்கமுறை செய்யாது. அதுபோல இங்க ஆர்வம் முதல் குற்றம் என்னாச்சு? அந்த குற்றங்கள் முனைத்து நிற்கலாற்றாது காட்டு தீ போல பஞ்சை எப்படி எரிக்குதோ அது போல நிக்காம என்ன ஆயிடும்? மெய்யுணர்வு இருக்கிறப்போ ஆர்வம் முதலிய குற்றங்கள் அங்க நிக்காது. நெருப்புல பஞ்சு போட்டா எப்படி உடனே காணாம போகுதோ அது மாதிரி போயிடும். இல்லைன்னா அது எப்படி நிற்கும்? நங்கூரம் போட்டு இருக்கும். என்ன அசைச்சாலும் என்ன சூறாவளி புயல் அடிச்சாலும் என்ன ஆகாது? அது மாதிரி எப்ப மெய்யுணர்வை சாராத பொழுது குற்றம் நம்ம கிட்ட அப்படிதான் இருக்கும். சார்ந்துட்டா
பஞ்சி தீயில் இட்டது போல குற்றமெல்லாம் பொசுங்கி பின்னொரு அடுக்கிய விறகின் வெப்படல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையா பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது. ஒரு தீக்குச்சி இருந்தா போதுங்க, 1,00,000 டன் விறகு அடிக்க வச்சாலும் சரி. நமச்சிவாயம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்செழுத்து நீங்க இதுக்கு மேல அவர் சொல்ல முடியாது. அப்பர் சாமி சொன்னது மேல விண்ணூறு அடிக்கிட்டார். நீங்க வீட்டுல போய் கணக்கு போட்டு பாருங்க எத்தனை டன் வரும்னு தெரியாது. வானத்தை முற்ற அளவுக்கு நீங்க உங்களுக்கால எவ்வளவு உயரம் அடிக்க முடியுமோ அடிக்கணும். அதெல்லாம் என்னது? பாவம். அப்ப எவ்வளவு உயிர்கள் பாவம் எவ்வளவு செய்யுதுன்னா கணக்கு இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு அடிக்கைன்னு என்ன அர்த்தம்? நாம செய்யக்கூடிய பாவம் கணக்கு இல்லைங்க, அவ்வளவு இருக்குது. ஐயோ அதெல்லாம் எப்பங்க தீரும்? ஒன்னும் பயந்துக்காது. அவ்வளவு விறகுக்கும் ஒரு தீக்குச்சி போதும்ல, சாம்பல் ஆயிடுதுல்ல. அதுக்கு மேல என்னங்க? சிவாய நம, நமச்சிவாய, நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. அப்படி சொல்லிட்டா போதும், பாவம் எல்லாம் என்ன ஆயிடும்? சொல்றவர்கள் செஞ்ச பாவம் பூரா போயிடும். ஏங்க அப்புறம் சொல்லிட்டு செய்யலாமா? சொன்னா பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு பெருமான் தரமாட்டாரு. அதான் அர்த்தம். அதான் இங்க சொன்னாரு. அவங்கள என்ன பண்ணாங்க? குற்றம் போல் ஆயினார். அப்ப மெய்யினுடைய இயல்பு, ஆர்வம் முதல் குற்றங்களுடைய இயல்பு, மெய்யுணர்வு இருந்தா குற்றம் நிற்காது. எப்படி? ஒரு பாசி படர்ந்த குளத்துல கல்லை எரிஞ்சா கல் விழும் பொழுது அந்த விழுந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசம் என்ன ஆகும்? மறுபடியும் அதுதான் மணிவாசகர் சொன்னாரு. சிவபுராணம் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். நம்ம அருளாளர் சொல்லுவாங்க, எப்பங்க நமச்சிவாயத்தை சொல்றது? நமச்சிவாயம் நீங்க சொன்னீங்கன்னா குளத்துல கல்லு போடுற மாதிரி சொல்ற நேரத்துல பாசமெல்லாம் நீங்கிற மாதிரி நீங்கிடும். சொல்லாம விட்டுட்டா சேர்ந்துடும். அப்ப என்ன பண்றது? சொல்லிக்கிட்டே இருங்க. நற்றவா உன்னை நான் மறைக்கினும் நம்பியார் ஒரு சொன்னாங்க. மந்திரத்தை நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருக்க கல்லு தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிற மாதிரி இப்ப பாசம் பூரா என்ன ஆயிடும்? இததான் இந்த இடத்துல சொன்ன. அதுதான் பொய் உணர்வு. என்ன? அப்போதைக்கு காணப்பட்டு அப்புறம் மறைஞ்சிடும். நம்ம அறிவு அப்படிதான். பெருமான் நினைக்கிறப்ப, பேசுறப்ப, பாடுறப்ப அப்ப மட்டும்தான். அப்புறம் மறுபடியும் பாசி மூடிடும். அது அருளாளர்களை தான் சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இமை பொழுதும் அப்படின்னு அனுபவத்தை சொன்னார் மணிவாசகர். சிவபெருமான் கொஞ்சம் ஒரு இமைக்கிற நேரத்தை கூட நம்மளை விட்டு நீங்காம இருக்கிறானே, அவனை நாம எப்பயும் நினைக்கணும்ல. அதான் மெய்யுணர்வு. அதான் இங்க இடத்துல சொன்னார், இடையறாத ஞான யோகங்கள் அதற்கு முன்னல் குற்றம் மூன்றும் தீயிட்ட பஞ்சு போல போயிடும். அருமையா அந்த சித்தாந்தத்தை சொன்னார். நிலைப்பட்ட மெய் உணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் அது நீங்குவதை போல எஞ்சி இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. குளத்துல கல்ல போட்டா பாசி அகட்டு பாருங்க. மெய்யுணர்வு இருக்கிறப்ப உலக பாசம்னு சொல்லக்கூடிய பொய்யுணர்வு எல்லாம் நிக்காது. அது போல ஏனாதிநாதர் வந்தார். அவரை கண்ட மாத்திரத்துல கல் எழிஞ்ச குளத்துல பாசி நீங்குவது போல அதிசூரன் கூட எஞ்சி இருந்தவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. எப்படி போனாங்க? பஞ்சில போட்ட தீயில போட்ட பஞ்சு போல இல்லாத இடம், இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. அதிசூரன் பார்க்கறான். என்ன ஆயிடுச்சு? மெய்யுணர்வுக்கு முன்னால குற்றம் ஆர்வம் முதல் குற்றம் நிற்காது போல எல்லாம் போயிட்டாங்க. அப்ப அவனுக்கு இருக்கிறது என்னது அப்படின்னு காண்கிறார். அவன் மெய்யுணர்வுல தலைப்படல. ஆனா ஏனாதிநாதர் மெய்யுணர்வில் தலைப்பட்டு நின்றவர். அவருடைய அந்த
உள்ளத்திறத்தையும் காமிச்சிட்டாரு, உடல் திறத்தையும் காமிச்சிட்டாரு. உயிர் திறம், உடல் திறம் ரெண்டையும் சொல்லிட்டார். தனி வீரத்தாளில் கொலைப்பட்டார். அவருடைய அந்த உடல் திறம் வலிமை, அவரை கண்டவுடனே எதிர்த்திருந்தவங்களாம் போனாங்க வருங்க. ஏன்? அவர் மெய்யுணர்வுல தலைப்பட்டார். மெய்யுணர்வுக்கு முன்னால ஆறு முதலான குற்றங்கள் எதுவும் நிக்காது. அதனால அவங்களாம் போயிட்டாங்க. ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டாரு. ஒண்ணு, அவங்களுடைய போர் வீரர்கள் அந்த நியதியில இருந்து தப்பிட்டாங்க. ஒண்ணு, சாகவும் இல்லை, போர்ல வீர மரணம் அடையல, எதிர்த்து நின்று வெற்றியும் பெறல, ஆனா போயிட்டாங்க. அது எப்படிங்கிறதையும் இங்க காமிச்சிட்டார் சேர்க்கிறார். எவ்வளவு நுட்பம் பாருங்க. ஆர்வம் முதல் குற்றம் அப்படின்னா என்ன? நமக்கு குற்றத்தை நாம செய்வதற்கு எது காரணம்? ஆர்வம் முதல் அப்படின்னாரு. அததான் நம்ம நூல்கள் மூணா சொல்லுது. காமம், வெகுளி, மயக்கம். அப்ப இது மூணும் தான் குற்றம். இது எதனால வருது? நானா ஒண்ணும் தேடிக்கிறீங்க, அனாதியே இருக்கு. ஆணவ மலம் என்ன பண்ணாது? முதல்ல ஆர்வத்தை கொடுக்கும், விருப்பத்தை கொடுக்கும், அப்புறம் ஆர்வம் வந்த உடனே, விருப்பம் வந்த உடனே அதை அடையக்கூடிய முனைப்பு கொடுக்கும், அதை அடைஞ்சிடுவோம். இது கூட நடக்கிற ப்ராசஸ் பூரா என்ன ஆகும்? ஒவ்வொன்றும் நம்ம வினையா போய் சேர்ந்துடும். அது உயிருக்கு குற்றம். ஏன்? பிறவியை கொடுக்கும். காமம், வெகுளி, மயக்கம், இதெல்லாம் இது நமக்கு குற்றம்னு சொல்லிட்டார். இதை நம்ம என்ன விரிவா சொன்னோம்னா காமம், குரோதம், லோபம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரியவங்க. நமக்கு ஆறு தெரியுமே தவிர ஆறு என்னன்னு தெரியாது. காமம்னா என்னங்க? அப்ப ஆசை, விருப்பம் ஒரே சொல்லிட்டு போலியே. என்ன சொல்றாங்க? காம, குரோத, லோப, ரூப, மதவரூடை நம்பியார் பாடுறார் தேவாரத்துல. களையமைத்த காமச்செற்ற குரோதலோப மதவரூடை உலையமைத்திங்கு ஒன்ற மாட்டேன். சாமி, இந்த உலையில போய் நம்ம மாட்டிக்கூடாது. இதெல்லாம் ஒலை என்ன பண்ணோம்? ஒலை வச்சிடும். உயிருக்கு கொண்டு போய் மறுபடியும் பிறவி கொண்டு வந்துடும். போச்சு. சிவலோகத்துக்கு போற எண்ணத்துல உலை வச்சிடும். உலையமைத்திங் கொன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தடியுளிரேன் பண்ணார். என்னங்க பாரு? ஆர்வம் முதல் குற்றம்னு சேக்கிலார் சொல்லிட்டாரு. அதை விரிச்சா விருப்பம், காமம், வெகுளி, மயக்கம். அதை என்ன விரிச்சா காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியம் அப்படிங்கிறோம். காமம், லோபம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த ஆறு உண்டு. நமக்கு காமம்னா என்ன அப்படின்னா ஆசை. ஆசைனா என்ன ஆசை? ஆசையே இருக்கக்கூடாதா? இந்த இடத்துல சொல்றது நியதி கடந்த ஆசை. என்ன ஆசை? திருவருள் அவ்வளவுதான் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? அவ்வளவுதான் நமக்கு. அவ்வளவு அப்ப அந்த நியதிக்குரிய ஆசை இருக்கணுமே தவிர நியதி கடந்த ஆசை இருந்தா அதுக்கு பேரு காமம். அது குற்றம். உயிருக்கு மோகம் என்னது? மயக்கம் என்னது? பற்றுதல். எப்படியாவது நானே எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு பற்று அது மேல இருக்குன்னு பாருங்க. மோகம், அது மேல இருக்கிற பற்று. லோபம் அப்படின்னு என்ன தெரியுமா? ஏதோ கிடைச்சிருச்சு, சிவசிவா அப்படி இல்லாம இன்னொன்னு இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு லோபம்னு பேரு. என்னது? இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். காரைக்காலம் யாரும் கேட்டாங்க, இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி. அந்த இன்னும் வேண்டும் இல்லை, இது அது குற்றம் இல்ல, அது உயிருக்கு சிவலோகத்தை தரக்கூடியது. அந்த வேண்டும். வேண்டும் நின்கலர்க்கு அன்பு. மாணிக்கவாசர் வேண்டும் வேண்டும். இங்க சொல்றது என்னது? பொய்ப்பொருளிடத்து இன்னும் வேண்டுங்கிற பேராசை. நீதி கடந்த ஆசையே குற்றம், பேராசை குற்றம், பற்று வைத்தலும் குற்றம். அடுத்தது குரோதம்.
அது கிடைக்காதப்ப வரக்கூடிய கோபத்துக்கு பேர் தான் குரோதம். கிடைக்கல அது அப்படின்னு நினைக்கிறப்ப வந்துச்சு பாரு இவனுக்கு. யாருக்கு? அதிசூரனுக்கு வந்துச்சு பாரு. இதெல்லாம் அவங்கிட்ட இருக்கிறதுனால இங்க சேக்கிலார் சொல்லியிருக்கிறாரு, மறந்துடாதீங்க. ஏதோ எங்கேயோ ஏனாதிநாதர் புராணத்தை விட்டு வேற எங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறாரு நினைக்காதீங்க. இது எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. நீங்க அப்படி பொறுமையா எடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தி பாருங்க. அவங்க கிட்ட இருந்த ஆசை நியதி கடந்த ஆசை. ஏனாதிநாதர் ஆசிரியத்தன்மையோட சொல்லி கொடுக்கிறார். அவன் வஞ்சனையால வெல்லணும், அந்த ஆசிரியத்தன்மையை பெறணும்னு நினைச்சான். நியதி கடந்த ஆசை. முறையா கற்று முறையா அவன் பயிற்சி கொடுத்திருந்தா ஏனாதிநாதரை கூப்பிட்டு அப்ப இனிமே நீ சொல்லி கொடுன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லியிருப்பாரா இல்லையா? அப்படி பண்ணாம ஒண்ணு. அப்புறம் பற்று, எப்படியாவது அதை அடையணுங்கிற பேராசை, அதனால் வந்த கோபம். அடுத்தது மதம்ங்கிறதுக்கு அகங்காரம். என்னது? செருக்கு. இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்த வீரன் அவனே நினைச்சுக்கிட்டான். இதுக்கு பேர் தான் அகங்காரம், மமதை, செருக்கு. இதுக்கு பேர் தான் மதம். மதம் பிடிச்சது அப்படின்னா, மதம்னா நாம எதை சொல்றோம், இந்து மதம், அதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த இடத்துல மதம்னா என்னது? செருக்கு. முதலையே சேக்கிலார் சொல்லிட்டார், தன்னை தானே சிறந்தவனாக நினைச்சான். அது இருந்தது. 5வது இருக்குது அவங்கிட்ட. 6வது மாச்சரியம், பொறாமை, ஏழாய்கள் உற்றான். இது அத்தனையும் அவன்கிட்ட இருந்தது. அதனால அது அவனுக்கு குற்றம். பொய்யினர் இருக்கிறப்ப அவனுக்கு அது குற்றமாக விளைந்தது. நாயனார்கிட்ட அதெல்லாம் இல்ல. மெய்யுணர்வு இருந்ததனால அங்க ஆர்வம் முதலிய குற்றங்கள் இல்லை. அதெல்லாம் சேக்கிலார் இங்க சொல்லிட்டார். அலைப்பட்ட ஆர்வம்னு சொன்னார். உயிரை பற்றி நின்ற முன்னை நிலையிருந்து மெய் உணர்வு இவற்றை அழைக்கும். அதிலே பட்டு பெயர்ந்தார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். அப்ப கொள்களத்திலும் போர்க்களத்திலும் நாயனார் மெய்ப்பட்ட உணர்வினார், நிலைப்பட்ட மெய் உணர்வு மயமாக விளங்கினாரே தவிர அதிசூரன்ட்ட இருந்த காமம், மோகம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் கொஞ்சம் கூட நாயனார் கிட்டக்கில் இல்லை. அதுதான் இந்த பாட்டு, மறந்துடாதீங்க. இதை உணர்ந்துகிட்டாதான் பின்னால நாயனாருடைய திறம் நமக்கு விளங்கும். ஏன்னா விளங்காது. இதுக்கு அப்படியே மாறாக அதிசூரன் என்பவன் காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அத்தனையும் கொண்டு பொய் உணர்வு மயமாக நின்றான். பொய் உணர்வு அதிசூரன், மெய் உணர்வு ஏனாதிநாதன். இந்நிலைய வெண்கலத்தின் ஏற்றழிந்த மானத்தாள் தன்னுடைய பல்படைஞர் மீண்டார் தமை கண்டு மின்மொழி வாழ் வீசி விரல் வீரர் வெம்புலியேர் அன்னவர் தம் முன்பு சென்று அதிசூரன் நேரடர்ந்தான். இப்ப யார் யார் இருக்கிறாங்க? ஏனாதிநாதர் தன்னுடைய படை வீரருக்கு முன்னால வந்து நிக்கிறார். அப்படியே காட்சி சேக்கிலார் காமிக்கிறார் பாருங்க. ஏனாதிநாதர், அவருக்கு பின்னால வீரர். இப்படியே திருப்பனா கேமராவை அதிசூரன் நிக்கிறான். பின்னாலேங்க ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார். அவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. இப்ப அப்படி இந்நிலைய வெண்கலத்தின், எந்நிலைய சொன்ன பாட்டு மெய்யுணர்வு பொய்யுணர்வுங்கிற நிலையில இருக்கிற வெண்கலம். மறந்துடாதீங்க. இந்நிலைய வெண்கலங்கிறது ஏற்கனவே கை வெட்டப்பட்டது, கால் வெட்டப்பட்டது, அந்த நிலை இல்ல. இந்நிலை, எந்நிலை மெய் உணர்வு நிலைப்பட்ட மயமாக ஏனாதிநாதர் நிற்கும் நிலை, பொய் உணர்வு நிலைப்பட்டு அதிசூரன் நிற்கும் நிலை. இந்த 2 நிலை இருக்கக்கூடிய வெண்கலத்தில் இம்முனைய வெம்போரினார். இந்நிலைய வெண்கலத்தில் அப்படின்னார். கொடிய போர் நிகழும் களத்தில் வெம்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல விருப்பம். அதிசூரன் இந்த வெம்மையை தானே விரும்பிதான் கூப்பிட்டான்.
ஏனாதிநாதரை கூப்பிடுது. இவன் தான் என்ன பண்ணான், இந்த வெளிமேற் கை வகுத்துன்னு ஏனாதிநாதர் இல்லத்துக்கு முன்னால நின்று அரை கூவினான் நரி போல. அதனால இந்த இடத்துல வெம்மைங்கிறது விருப்பம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதிசூரன் விரும்பிய அப்படின்னு அர்த்தம். ஏற்று ஏற்று அழிந்த மானம். ஏற்றுனா போர் ஏற்று இவனே விரும்பி அதனால் போர் ஏற்று இவனே அழிந்தான். வெம்மை களத்தின் ஏற்று அழிந்த மானத்தான். யாரு? அதிசூரன் விரும்பி போர் செய்து அந்த போரில் அழிந்து படைகள் எல்லாம் அழிந்து ஓடி போனதனால மானம் அழிந்தான். என்ன ஆயிடுச்சு? மானம் அழிந்தது. மானம் என்பது தன்னிலை தெரியாதிருத்தல். என்னங்க மானம்? மானம்ங்கிறது என்ன அப்படின்னா தான் கொண்ட நிலையில் தெரியாதிருப்பதற்கு பேர் தான் மானம். அப்ப இழிவரவு பொறாததன் மேல் வந்தது, இதுக்கு பேர் அவமானம். பெருத்த அவமானம் உற்றான். யாரு? அதிசூரன். ஏன் அவமானம் ஆச்சு அவனுக்கு? இத்தனை பேர் தான் கூட வந்தாங்க, எதிர்த்து போர் செஞ்சாங்க. போர் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் வீரத்தோடு தாக்கினார்கள், மடிந்தார்கள். இப்படி நேரும் பொழுது தன் பக்கம் எஞ்சியவர்கள் சிலர் இருந்தார்கள். அந்த சிலரையும் ஏனாதிநாதர் முன் வந்த பொழுது கொஞ்சம் நிமிட பொழுதுல ஏனாதிநாதர் வாளினால் பல பேர், எஞ்சி இருந்த சிலர்ல அதிகம் பேர் ஏனாதிநாதனால் வாளினால் கொலைப்பட்டார்கள். மிச்சம் இருந்தவங்கலாம் முத பாட்டுல சொன்ன மாதிரி போயிட்டாங்க. தன்னால் ஊக்கம் கொண்டு வந்தவர் சிலர்கள், அவர்களும் என்ன பண்ணாங்க? ஓடினார்கள். ஓடினவங்கள யாரு தெரியுமா? இவன் போய் கூப்பிட்டு வந்தா பாருங்க, உனக்கு இவ்வளவு கொடுக்குறவான்னு. அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதான் இங்க சொன்னார், ஊக்கம் கொண்டு போருக்கு மீண்டும் வந்தவர் சிலர், அவர்களையும் உட்கொண்டு மாண்டாரும் ஓடினாரும் உள்ளாரும் ஒளிய மீண்டார். எங்க அத்தனை பேரும் என்ன பண்ணாரு? ஏனாதிநாதர் விரல் வீரர் வெம்புலியேர் அன்னவர் பேர்பட்டவருங்க. வீரம் மிகுந்தவர். அவருடைய வீரத்தினால் வாளினுடைய வீச்சினால எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? மின்னொடி வாழ்கீச்சி விரல் வீரர் வெம்புலியேர் அன்னவர் எல்லாத்தையும் வெட்டினார், வீழ்த்தினார். அப்பேற்பட்ட விரலுடைய புலி போல இருக்கக்கூடிய வீரமுடையவர் வெங்கட்புலி. அதனால சேக்கிழார் இந்த பாட்டுல சொல்லும் பொழுது ஏனாதிநாதருக்கு என்னன்னு சொன்னாரு? வெம்புலியேர் அன்னவர். அதிசூரனை சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு? வெறுமனே அதிசூரன். அதிசூரன் வெம்புலியேர் அன்னவர் தம் முன்பு சென்று அடர்ந்தான். நாயனார் வெம்புலியேருன்னு உமை சொன்ன சேக்கிழார் அதிசூரனுக்கு என்ன சொல்லிட்டாரு? வெறும் பேரு மட்டும் தான் சொன்னார். ஏன்? அவன் சிறுமைப்பட்டவன். அவனுக்கு போய் என்னத்துக்கு போய் உமை சொல்றது? தேவையே இல்லை. நேரடர்ந்தான். அப்ப நேர் பொருதற்கு தகுதி பெற்றான் அப்படின்னா நாயனாருக்கு நேர்மிக்கிற தகுதி அவனுக்கு இல்லைங்க. ஆனாலும் நாயனாருக்கு நேர் எதிர் சென்று நின்றான். எதிர் சென்று நின்றான். யாரு? அதிசூரன். அடுத்து என்ன நடந்ததுன்னு அடுத்த வகுப்புல சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளவன் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் விழாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிழா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக
உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் அருள் தரும் அரகதவள்ளி தாயாருடனாகிறதை பட்டியம் பெருமான் மலரடிகள். அருள் தரும் ஏழவார் குழலியம்மையுடனாகிறதை காசி ஆரணியர் மலரடிகள். அருள் தரும் அங்கையக்கண்ணி தாயாருடனாகிறதை செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவடிகள். அல்லரும் சொர்ணாம்பிகை தாயாருடனாயிலை சுகவனீஸ்வர பெருமான் மலரடிகள். அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள். எம்பெருமக்கள் அருவான்முன்மை நாயன்மார் மலரடிகள். எம்பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள். எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள். எம்பிரான் தெய்வச் சேக்கிழார் பெருமான் திருவடிகள். அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் மலரடிகள். வீரான் ஏனாதிநாதனார் திருவடிகள். சிற்றம்பலம். கொண்டு வந்தே மனை புகுந்து குலாவு பாகம் விளக்கியே மண்டு காதலிநாதனத்திடை வைத்து அரிச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைதிரத்தில் ஒப்பிலா அண்ட நாயகன் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அடித்துள்ளார். என்று இன்பம் பெருகும் இயல்பினார் உண்டு காதலித்து உள்ளம் போக்கிட மண்டுளார் அடியாரவர் வாழ்ப்புகள் இன்றையும் நிலவி உலகெல்லாம். தெய்வச்செப்பிலார் பெருமான் மலரடிகள். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருவனை இடத்தின் மேலாம் ஆதியாழமுமாகி அளவிலாளமுமாகி சோதியாழமுமாகி சோதியல் பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி ஓரியானுக்கும் இல்லை பொதுநடம் போற்றி போற்றி. திரமாவது நீர் வானவர் நேரது நீர் இதரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் அதிரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் சென்று வருவாய் பங்கத்தில் ஆளவாயான் இரு நீரே.